ஹாய் ஹலோ கேண்டீஸ், வெல்கம் டு ஆமி எஃப்எஃப். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹாப்பின்னு ஹெல்திங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது முறை மாமன் சீசன் 2 த ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்கடா, நான் வெளியிலலாம் போயிட்டேன், அதாவது அவுட் ஆஃப் டவுன், எங்கள் மாமா வீட்டுக்கு கொஞ்சம் தூரமாலாம் போயிட்டேன்னா, அதில் நான் வேறு தண்ணி குடித்ததால என் தொண்டை மாறிடுத்து. என்ன மன்னிச்சோ, நேற்று நான் போட்டிருக்க வேண்டியது தான், ஆனால் நேற்று நான் தலையே தூக்கலை. லைக் லிட்ரலி எப்படின்னா உடம்பு சரியில்லாமல் படுத்த படுக்கை ஆகிட்டேன். ஸோ அதனால தான். ஸோ இப்போது பரவாயில்லங்கிறதால நிறைய பேர் கமெண்டில் வேறு கேட்டுகிட்டே இருக்கீங்க, அக்கா போட்டு ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுதுக்கான்னு கேட்டுட்டு இருந்ததால் இதோ உங்களுக்காக. அண்ட் திஸ் இஸ் த ஃபைனல் பார்ட். இது எப்பயுமே இந்த போனஸ் பார்ட், ஸ்பெஷல் எடிஷன் எதுவுமே கிடையாது, இதுதான் எல்லாமே. ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் தான். என்னென்னா, இந்த ஆகஸ்ட் 31 நம்ம புதுசாக என்ன ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா, ஜங்குக்கோட 5 ஷாட்ஸில் ஆரம்பிக்க போகிறோம். அரேஞ்ச் மேரேஜ் சீசன் 3. நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க அரேஞ்ச் மேரேஜ் போடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அது கண்டிப்பாக அப்கமிங்கில் வரும்டா. அதுக்கு முன்னாடி நடுவில் தேவையோடது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, தெரியல. நிறைய பேர் ட்ரையாங்கிள் லவ் கேட்குறீங்க. அதுக்கு இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் ட்ரையாங்கிள் லவ் ஃபைனல் பார்ட் தான் வரும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஏன்னா எனக்கு எல்லா ஷெடியூல்ஸும் முடிச்சுட்டு இதுவும் பண்ணுறது கொஞ்சம் டைட்டாக இருக்குது. லைக் லிட்ரலி வீட்டு வேலை, அதுக்கப்புறம் வெளியில் போகிறது நிறையா இருக்குது, அதனால் டைம் இல்லை. ஸோ டைம் இருக்கும்போது கண்டிப்பாக நான் டப் பண்ணி வச்சு உங்களுக்கு போட்டுறேன், ஓகேவா? சரி வாங்க, நம்ம இப்போ டைரெக்டாக வீடியோக்குள்ளே வீட்டுக்குள்ளே வந்துருச்சு. சரி வாங்க, நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். கடைசியாக எதோட விட்டுருப்பேன்னா, இங்கே ஜங்குக்கும் உங்களுக்கும் நைட்டு கல்யாணம், அதாவது நாளைக்கு காலையில் கல்யாணம், இன்றைக்கி நைட் நீங்கள் தானே இழுத்துட்டு வந்திருப்பீங்க. ஆமாம், நீங்கள் தான் இழுத்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ ஜங்குக்கு என்னடி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்திருப்பார். ஸோ அப்போது அவரோட கூட சேர்ந்து ஒரு 4-5 பேரும் வந்திருப்பாங்க. அவங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத ஒட்டு நின்று பார்த்துட்ருக்காங்க. ஸோ அதோட விட்டுருப்பேன். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த எபிசோடில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாமா முத்தா அப்படின்னு சொன்னீங்க, கேட்குறீங்க. அதில் அவர் இதை கேட்குறா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களே அப்படியே பார்க்குறாரு. மாமா அப்படிங்கிறீங்க, யாராவது பார்த்துட போகிறாங்கடி, ஏண்டி உனக்கு எதுவுமே புரிய மாட்டுதா, இல்லை தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்கியா? யாராவது பார்த்துட போகிறாங்க, எல்லாருமே இங்கே தாண்டி இருக்காங்க, நீ இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரவிட்டேன் அப்படி சொன்னீங்க. அப்படியே கிஸ் பண்ணுறீங்க. அவர் அப்படியே உங்களே அப்படியே பார்த்துட்ருக்காரு குறுக்குறன்னு. இப்போ நீ கொடுக்க மாட்டேன் மாமா, அவனுக்கு அவ்வளோதானே எம்எல் பாசம். ஓ, இதுக்காக யாருக்கிட்டையும் மாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு தெரியாதம்மா காலெல்லாம் போட்டு மெலிச்சு, ஐயோ இவ்வளோ கஷ்டப்படும் ஒன்றுத்துக்கு பிரோஜனை மெலிச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனைவிக்கிட்டே நீங்கள் மட்டும் போகிறீங்க. டக்குன்னு அவர் உங்கள் கையை பிடிச்சிட்டு அப்படியே இழுக்கிறாரு. மச்சான் அவன் அடிக்க போகிறான்டா கிஸ்ஸை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ளவங்க எல்லாருமே அப்படியே எப்படி சொல்கிறதா, லைக் தேர் ஈகர் டு சி, அவங்க அப்படியே பார்க்குறதுக்கு அப்படியே ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இங்கே ஜங்குக்கு அப்படியே உங்களை கையை பிடிச்சிட்டு, அதான் கூப்பிட்டு வந்துட்டியே, அப்புறம் என்ன வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே லைட்டாக அந்த சவுத்தில் சாய்க்கிறாரு. உங்களுக்கு தெரிஞ்சு பாச்சு என்ன நடக்க போகுதுன்னு. ஸோ நீங்கள் அப்படியே லைட்டாக சவுத்தில் அப்படியே சாய்ந்துட்டு அப்படி நீங்கள் அப்புறம் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. ஜங்குவாக இங்கே வாயெல்லாம் பல்லாக இருக்குது, கண்ணை மூடடி அப்படிங்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கண்ணை மூட்டு, ஆனால் அந்த ஒத்த கண்ணால் இப்படி பார்ப்போம்ல, மாமா கிட்டே வருதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எங்கே ஏமாத்திட போகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவரோட ஷர்ட் இருக்கும். ஸோ ஷர்ட்டை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு அப்படியே ஜங்குக்கு வர்றதுக்காக அப்படியே வெயிட் பண்ணுறீங்க. பொறுமையாக அப்படியே வராரு. பட் ஆனால் அவருக்கு லைட்டாக வெக்கம் வருது. அப்படியே பொறுமையாக அவர் அப்படியே உங்கள் காதுகிட்ட அடி இப்போவே வேணுமாடி, நீங்கள் எவ்வளோதான் சரி கண்டாயிட்டீங்க மாமா அப்படிங்கிறீங்க. காதுகிட்ட வந்த மனுஷன் அப்படியே டக்குன்னு திரும்பிட்டார். நீங்கள் மாமான்னு சொல்லிட்டு வேறு சைடில் திரும்பியிருப்பீங்களா, அப்படியே அந்த சைடில் பார்த்திங்கன்னா சீக்வன்ஸில் கிஸ் வர மாதிரி இருக்குது. போதுமா? கல்யாணத்துக்கு அப்புறம் தரேன்டி, நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் 1000 நீ கொடுத்தாலும் இன்றைக்கி இந்த நைட் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக வராது மாமா. ஏன் மாமா உனக்கு புரியவே மாட்டுது? சரி
அப்படின்னு சொல்லிட்டு 2 ஹேண்டையுமே உங்கள் சிக்ஸில் பிடிச்சிட்டு அப்படி சொல்லிட்டு கிஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு அவ்வளோதான், அப்படியே ப்ளஷ் ஆகுது. இங்கே என்ன பண்ணிட்டான், அப்படியே அந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா, ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த பசங்களாம் எல்லாருமே அப்படியே ஒன்றுக்கு பக்கத்தில் ஒன்று பக்கத்தில் ஒன்று அப்படி சொல்லிட்டு கடைசியாக இருக்கிறவனுக்கு கால் வலிக்க ஆரம்பிச்சுட்டு, அதே மாதிரி எல்லாருமே அவனோட முதுகில் வந்து சப்போர்ட்டுக்கு கை வச்சுட்டு அப்படியே அவனோட இதில் சாய்மானத்தில் இருந்திருக்கானுங்க. இவனால் முடியலடி, கையெடுக்கலாம் கால் எடுக்கலாம் அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால வேணுங்கனே முட்டு கொடுத்துட்டே இருந்துட்டுருக்கானுங்க. ஒரு கட்டத்தில் அவனால் தாங்கவே முடியல, போட்டுன்னு விழுதுறான். அவனோட சேர்ந்து அங்கே கும்பல் எல்லாமே பொத்துன்னு அப்படியே அந்த அந்த நீங்கள் நின்றுட்டுருக்கீங்களா அந்த இடத்துல பொதுன்னு உழுவுது. நீங்கள் அப்படியே எல்லாருமே ஷாக் ஆகி அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்கீங்க. கிஸ் பிரேக்கு. அவனுங்க என்ன மச்சான் பண்ணுறாங்க, நான் பண்ணுறது இருக்கட்டும்டா, நீங்கள் என்னடா பண்ணுறீங்க மாப்பிள்ள, அதை ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, ரெஸ்ட் ரூம் போகலான்னு வந்தோம். ஏன் உனக்கு தெரியாது இந்த வீட்டில் எந்த இடத்துல ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கணும் அப்படி தானே? அப்படி இல்லை, நல்லா தான் இருக்கு. சி, அசிங்கம் பிடிச்சவனுங்களா? ஏன்டா உங்களுக்குலாம் கல்யாண காட்சிலாம் நடக்காது? அசிங்கமே இல்லாமல் என் குடும்பத்தில் வந்து இதுக்கெல்லாம் எட்டி பார்க்குறீங்க மயிருங்களா? சி போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக்கு அப்படியே பிடிச்சி எல்லாரையும் தள்ளி விட்டு கதவே லாக் பண்ணிட்டாரு. இதுக்கு தாண்டி சொன்னேன் நான், எல்லாத்தையும் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ என்ன, இப்போ ஒரு படம் பார்க்குறாங்கன்னா அவங்க அதெல்லாம் பார்க்காம இருந்திருப்பாங்க. அடியே, படம் வேற, நம்ம வாழ்க்கை வேற. அடி எதோடு நீ கம்பேர் பண்ணுற? படத்தில் என்னமோ காட்டுவானுங்க, அதான் நீயும் நானும் காட்டிகிட்டு இருக்க முடியுமா? கரெக்டு தான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் கன்னத்தில் கை வைக்கிறீங்க. சரி, நாளைக்கு கல்யாணம், அதனால் மூட் அப்செட் பண்ணாமல் நீ என்ன பண்ணு, ஒரு ரூமுக்கு போ, நானும் இங்கே எல்லாரோட சேர்ந்து படுக்கிறேன். என்னென்ன செய்ய காத்திருக்கானுங்களோ தெரியல. நீங்கள் போகவே உங்களுக்கு மனசே இல்லை. மாமா இந்த வேறு இப்போ மட்டும் நீ கம்மனை போகலன்னு வச்சுக்கோயேன், பேய கூப்பிட்ருவேன். அதான் நீ இருக்கல மாமா, சமாளிச்சுப்பேன். ஏன், நான் பேய் வந்தால் ஹெல்ப் பண்ணுவேன்னு நினைக்கிறியா? ஓடி விடுவேண்டி. நான் அதுக்கு சொல்ல வரல, உன்னையே சமாளிக்கிறேங்கும் போது அந்த சின்ன பேய் அந்த இது சமாளிக்க மாட்டேனா? எப்படி மாமா, நீ இதை எதிர்பார்க்கல என்கிட்ட? அவர் அப்படியே சரி காணில் அப்படியே உங்களே அப்படியே முறைச்சி பார்க்குறாரு. ஏண்டி, நான் பேயோட மோசமாடி? ஏமாம்மா, அது நான் சொல்லி தான் உனக்கு தெரியணுமாம்மா? என்னம்மாம்மா நீ, உனக்கா தெரிய வேணாம்மா நீ எவ்வளோ மோசம்னு? நான் என்னடி என்ன பண்ணேன்? அவ்வளோ மோசமானவன் நான்? உன்னை கையை பிடிச்சிருப்பானா, இல்லை ஏதாவது ஒரு பொண்ணை தப்பாக நினச்சிருப்பானா, தப்பாக பார்த்துருப்பானா? அடி எதுவுமே கிடையாது. எவ்வளோ நல்ல பிள்ளை தெரியுமா? என்ன மாதிரி ஒரு பையெல்லாம் கடைக்காரங்களாம் கொடுத்து வச்சுருக்கோம், ஒன்றை சமாளிக்கிறது தான் எனக்கு பெரிய விஷயமே அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் இதெல்லாம் பண்ண மாட்டேறல, இதுதான் மாமா கடுப்பாகுது. நீ நார்மலாக இருக்கிற மாதிரி அந்த பக்கத்தில் உள்ள பொண்ணு, எய்த்தில் உள்ள பொண்ணு, அதுங்களே சைட் அடிக்கலைனாலும் அட்லீஸ்ட் ஒன்றை லவ் பண்ணுற பொண்ணு, ஒன்றை கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு அவது நீ பார்க்கணுமா இல்லையா? அட்லீஸ்ட் மொத்தம் ஏதாவது எதுவுமே இல்லை. நான் தான் வாலண்ட்ரியாக வந்து ஐயோ மாமா இப்போ பண்ணாதான் உண்டு, இப்போ தான் பண்ணணும் மாமா பக்கத்தில் கல்யாணம் பண்ண நான் தான் கடந்து கத்திட்டு இருக்கேன். உனக்கு அங்கே எந்த ஒரு வைப்ரேஷனும் இல்லாத மாதிரி தான் இருந்துகிட்ருக்கேன். அப்போது எனக்கு என்னமோ தெரியல மாமா, கல்யாணத்துக்கு அப்புறம் உங்கள் அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த நைட் வரும்ல, அந்த நைட்டில் எனக்கு என்னமோ நீ பண்ணுவியோன்னு எனக்கு தோணல, நான் தான் பண்ணுவேணும்னு தோணுது. போ, அதான் நம்ம நேரம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. செம்ம டென்ஷன் ஆகிட்டார் அந்த மனுஷன். வெடிக்கணும் உங்கள் கை பிடிச்சி இழுத்து அப்படியே வாலில் பின் பண்ணிட்டு, ஏண்டி அதில் நாளா என்னை பார்த்தா என்ன ஒன்றுமே பண்ணாதவன் மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து முறைச்சி சொல்கிறாரு. ஐயோ மாமா, பயந்துட்டேன் மாமா, இவ்வளோ ஜூமில் கிட்ட கவராத போமாம்மா அங்கிட்டு. ஏன்னா வெறுப்பேற்றி பார்க்குறியா? இப்போ என்ன, நான் சொன்னதெல்லாம் என் மனசில் தோணின ஒரு விஷயம், அது எப்போயோ தோணிடுச்சு. ஆனால் வாய் விட்டு நான் இப்போ தான் சொல்கிறேன். தயவு செஞ்சு என்னை அந்த மாதிரி நடந்துக்க வச்சுக்காத, அவ்வளோதான் சொல்லிட்டேன். கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் மாமாவோட நெஞ்சு அப்படியே தள்ளி விட்டுட்டு அந்த இடத்த விட்டு மட்டும் கிளம்புறீங்க அசால்ட்டா. அவர் அப்படியே உங்களை பார்த்துட்டு கல்யாணம் மட்டும் முடியட்டும்டி அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்த்துட்ருக்காரு. ஆமாம்மா முடியும், அது மட்டும்தான் முடியும், வேறு எதுவும் முடியாது எனக்கு தெரிஞ்சு. நான் பேசுகிறது நான் நினைக்கிறது எப்படி உனக்கு தெரியும்? பின்ன உன் மனசில் என்ன நினைக்கிறான் எனக்கு தெரியாதா? கல்யாணத்தை மட்டும் தான் முடிப்பான், வேறு எதுக்கும் லாய்க்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. அவர் அவ்வளோ காண்டில் எங்களுக்கு இருக்கடா அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்ருக்காரு.
ஸோ ஆஃப்டர் நைட் நீங்கள் அந்த நைட்டு தூங்கவே கிடையாது. லிட்ரலி நம்மளுக்கு அந்த கல்யாண நாள் அப்படிங்கும்போது நம்மளால ஜஸ்ட் எப்போ டைம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருப்போம்ல. ஒரு கட்டத்தில் இந்த டைம் ஆகும் ஆகும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு நம்ம முழிச்சு பார்த்தா அவங்க எழுப்பி விட்டுருப்பாங்க. உனக்கு ஏய் டைம் ஆகிடுச்சு எழுந்துடுறேன்னு சொல்லிட்டு, ஏன்னா இப்போ தானே தூங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு மணி நேரம் தான் சம்திங் தூங்கி இருந்திருப்பீங்க. நீங்கள் கொஞ்சம் நேரமா அப்போது ஜங்குக்கு வேற ஒரு பொண்ணு எழுந்திரிச்சிட்டம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே எழுந்திரிச்சு உட்காந்துட்டீங்க. எழுந்திரிச்சு குளிச்சழி அப்படிங்கிறாங்க. சரி அம்மா சுடு தண்ணி பச்சை தண்ணியில் தான் குளிக்கணுமா அம்மா, இதெல்லாம் போங்குமா. சரி அப்போ ஜங்குக்கு ஐயோ இருமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ தான் கண்ணை பொறுமையாக அப்படியே ஓப்பன் பண்ணுறீங்க. அப்போ என்ன ஜில் தண்ணியில் குளிச்சுட்டுருணும். ஓகே அதானே தலை குளிக்கணும். போ தலை குளிக்கணுமா, சளி பிடிச்சிக்காதுமா. நைட்டெல்லாம் ஹச்சுன்னு தும்புவேன். ஏன் நைட்டு ஹச்சுன்னு தும்புனா வேறு ஏதாவது இடிக்குமோ அடிப்படுமோ அப்படிங்கிறாங்க. அப்படிங்கிறீங்க. சி அல்ப நாயி. இப்போது அதெல்லாம் கிடையாது. இல்லை இல்லை நீ கல்யாணத்தை முடிச்சுட்டு வா, நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ அதெல்லாம் கிடையாதுன்னா என்ன அர்த்தம் எனக்கு கூட புரியல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ என்ன பண்ண போய் குளிச்சுட்டு அப்போ. இப்போது வேறு ஒருத்தவங்க இல்லை நலங்கு வச்சிட்டதுக்கு அப்புறம் தான் குளிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. காலங்காத்தால நலங்கா? ஆமாண்டி, அது ஒரு தேஜஸ் கொடுக்கும், ஒரு க்ளோ கொடுக்கும், அதுக்காக தான். அப்போ ரைட்டுமா பண்ணுமா. கல்யாணத்தில் நான் பிரமாதமாக இருக்கணும் சரியா அப்படிங்கிறீங்க. என்னதான் இருந்தாலும் இருக்கிற மூஞ்சி தான்ப்பா. அம்மா ஒன்று தெரிஞ்சுக்கும்மா, நீ பெத்த பொண்ணுமாண்ணா, உன் மூஞ்சியில் என்ன இருக்கோ அதுதாம்மா எனக்கு வரும். இடு செருப்ப சனி அப்படிங்கிறாங்க உங்கள் அம்மா. குடுன்னு ஓடிட்டீங்க. இப்போது என்ன பண்ணுறீங்கன்னா, மண்டபத்தில் ஏறி உட்காந்தாச்சு. அவர் ஆல்ரெடி இருக்கார். ஸோ நீங்கள் அப்படியே பார்த்ததும் அப்படியே வெக்கங்கள் நாணங்கள் எல்லாம் வந்துடுச்சு. ஏன்னா ஜங்குகா பக்கத்தில் உட்காந்துருக்காரே. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக அப்படியே அவரோட பக்கத்தில் தானே உட்காந்துருக்கீங்க. உங்கள் கை அப்படியே பொறுமையாக போய் அவரோட தொடை அப்படி அப்படி கிள்ளிட்டு வரீங்க. அவர் அப்படியே உங்களே பார்க்குறாரு. என்ன அப்படிங்கிறாரு. ஆமாம் என்னம்மா வெள்ளையாக இருக்க? நான் எப்பயுமே வெள்ளையாக தாண்டி இருப்பேன், நீ தான் கொஞ்சம் கலர் கம்மி. சரி விடுமாம்மா. சரி நீ வெள்ளை நான் சே விடு, இதை பற்றி பேச வேண்டாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாபிக் அப்படியே நீங்கள் கட் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ ஒரு வழியாக அந்த நலங்கெல்லாம் வச்சாச்சு. இப்போ உங்களுக்கு குளிக்க சொல்லுவாங்க. அம்மா ரொம்ப ஜில்லுன்னு இருக்குமா, ஆணும் நடுங்குமா, அதுன்னு பல்ல ஆடுமா, என்ன ஆனாலும் சரி போடே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா தரத்துன்னு தள்ளி விட்டாங்க. ஸோ ஒரு வழியாக நீங்கள் குளிச்சுட்டு அப்படியே டவலை கட்டிட்டு கை கால்லாம் ஆடுதா, அம்மா ஜில்லுன்னு இருக்குமா அப்படிங்கிறீங்க. கல்யாணம் பண்ணுறல்ல இதெல்லாம் பண்ணு, அதெல்லாம் அனுபவிக்கணும், இதெல்லாம் ஒரு நாள் கூத்து ஜாலியாக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஜாலியாக இருக்கா அவனுக்கு டொங்கு ஒரு கிழிஞ்சு தொங்குது, என்னோட ஜாலியாக இருக்கா? இப்பயும் வேணான்னா சொல்லு, என் தம்பிக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு நிறைய பேர். ஆனால் இதே சொல்லாதம்மா, மனசு வலிக்குதும்மா, நீ பெத்த பொண்ணு தானேம்மா நான் எதுக்கும்மா நீ இப்படி பண்ணுற? உனக்கு இதெல்லாம் இல்லடி, இதோட மோசமாக ஒன்று இருக்குது வா. அம்மா அப்போலேருந்து ஒன்று இருக்குன்னு சொல்ல, நீ என்னமோ ஒன்று எனக்கு சதி பண்ணுற மாதிரியே இருக்குமா, என்னம்மா அது அப்படிங்கிறீங்க. இப்போ சொல்லிட்டா அது எப்படி சொல்கிறது, நல்லா இருக்காது. கல்யாணம் மட்டும் ஐயோ கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் நீ என்ன தான் பிளான் பண்ணி வச்சுருக்க, அதுதான் சஸ்பென்ஸ். போய் ட்ரெஸ் மாற்று. அம்மா எனக்கு புடவை கட்ட தெரியாது. தெரியும் அதுக்கு தான் பியூட்டிஷியன் வந்திருக்காங்களே, கட்டி ஒழிப்போ. அம்மா இன்றைக்கி ஒரு நாளாவது திட்டாமல் சார் அப்படிங்கிறாங்க. சரிம்மா தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க. ஸோ உங்களுக்கு மேக்கப்லாம் பண்ணி விட்டுட்டு தென் சாரீ ப்ளவுஸ்லாம் நல்லா செம்மையாக அப்படியே ஸ்டிச் பண்ணி எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கு. ஸோ ஒரு வழியாக அந்த பியூட்டிஷியன் எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிச்சு, சாரீ ட்ராப்பிங் எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போது நீங்கள் அப்படியே என்ன பண்ணுறீங்க, கதவை அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு இப்படி அப்படியே பிக் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. ஆல்ரெடி அவர் உட்காந்துட்டு அந்த ஐயரில் மந்திரம் சொல்லிட்டுருக்காங்க, ஓம் க்ரீம் கிராம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அவரும் அந்த இதை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கார். ஸோ இப்போ பொண்ணை அழைச்சிட்டு வாங்கோ அப்படிங்கிறாரு. ஐயா நம்மளை தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வெயிட் பண்ணுறீங்க. வா அம்மா என்னடி அம்மா, நம்மகிட்ட தனியாக போன ஒரு மாதிரி இருக்கும்மா, எனக்கு கூட அழைச்சிட்டு போகிற மாதிரியாவது ப்ரிட்டர்ன் பண்ணுமா, ஒழிகிற வேறு வழி இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. உங்களோட அத்தமார்கள் எல்லாருமே சேர்ந்து அப்படியே பக்கத்தில் நின்றுட்டுருக்காங்க. ஸோ உங்களுக்கு அப்படியே பின்னாடி வந்துட்டுருக்காங்க, நீங்கள் அப்படியே ஃப்ரண்ட்டில் வந்துட்டுருக்கீங்க. கையில் அது பேர் என்னமோ சொல்லுவாங்க, பூச்செண்டு மாதிரி இருக்கும்ல கையில், அப்படியே கல்யாணத்தப்போ வச்சுப்பாங்களா அதுமாரி வச்சுருக்கீங்க. இப்போது மணமேடையில் உட்காந்தாச்சு. ஸோ அப்படியே நீங்கள் பொறுமையாக
ஜங்குகாவை பார்க்குறீங்க வித் ரொமான்டிக் ஐஸ், ரொமான்டிக் லுக்கில். அப்போ அதே மாதிரி ஜங்குகாவும் உங்களை பார்க்குறாரு. ஐயர், ஏம்மா மந்திரம் சொல்லுமா அப்படிங்கிற. ஆ சொல்லுங்கள் ஐயரே. ஓம் க்ரீம் அப்படிங்கிறார். ஓம் க்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே மந்திரம் சொல்லிகிட்டே இருக்கீங்க. அவரோட கையும் உங்கள் கையும் அப்படியே பக்கத்தில் இருக்கிற அந்த அக்னி குண்டம் இருக்கும்ல, ஸோ அதில் வந்து ஏதோ போட்டுட்ருக்கீங்க. அப்படியே சைடில் வந்து நீங்கள் அப்படியே ஜங்குகாவை அப்படியே இந்த கல்யாண கோலத்தில் அப்படியே பார்த்துட்டு சிரிச்சிட்ருக்கீங்க உங்கள் மாமாவை. நீங்கள் ஒரு நிமிஷம் ஐயரே, இது எனக்கு தோணிட்டுது, சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஐயரை ஸ்டாப் பண்ணிட்டீங்க. எல்லாருக்கும் அப்படியே ஷாக் ஆகுது. மாமா அவருக்கு ஒன்றுமே ஒரு நிமிஷம் புரியவே இல்லை. என்னது அப்படிங்கிறாரு. இந்த ட்ரெஸ்ஸில் ரொம்ப அழகாக இருக்க மாமா, லவ் யூ. அவ்வளோதான். அங்கே உள்ளவங்க எல்லாருமே இந்த சின்ன ஜெர்ஸுங்களாம் பாரு, நான் என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது குசு 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 பேசிகிட்டு இருக்காங்க. சரிடி, அவருக்கு அவ்வளோ ப்ளஷ் ஆகுது. லவ் யூ டூ. ஐயரே, நீங்கள் மந்திரத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக்கு சொன்னார். ஒரு நிமிஷம் ஐயர் இருங்க மாமா, நீ சோல்ஃபுல்லாக சொல்லு மாமா, எவ்வளோ ஆசைப்பட்டு நான் சொல்கிறேன். உட்காந்து என்னமோ ஜஸ்ட் லைக் தட்னு சொல்கிறேன். இப்போ உங்கள் அம்மா அப்படியே பக்கத்தில் இருந்து உங்கள் கையை வச்சு அப்படியே லைட்டு திள்றாங்க. என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. இப்போ அவர் லவ் யூ டு ஐயன் அப்படிங்கிறாரு. சரி, இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க ஐயரே. ஐயருக்கே சிரிப்பு வருது. சரி சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் அப்படியே மந்திரத்தை போட்டுட்ருக்காரு. ஸோ ஒரு வழியாக இப்போது கேட்டி மேலே கேட்டி போகலாம் அப்படிங்கிறாங்க. இப்போ தாலி கட்டும் போது ஏதாவது வேணாம் இல்லை நிறுத்துக்கன்னு சொல்லுவாளோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் நான் அப்படியே ஜங்குக்கு அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஜங்குக்காவும் அப்படியே இவங்களுக்கு கழுத்தில் அப்படியே தாலி கட்டிட்டு தென் வந்து பார்த்திங்கன்னா குங்குமம் வச்சு விட்றாரு நெத்தியில். அதுக்கப்புறம் அப்படியே ஒரு 3 சுற்றிட்டு அப்படியே மெட்டி போட்டு விட்றாரு. ஸோ ஃபைனலி கல்யாணம் கம்ப்ளீட்டட். அதுக்கப்புறம் நிறைய பேர் மொய் இதெல்லாம் வச்சுட்டு ஃபேமிலி ஃபோட்டோஸ், ஃபேமிலி அத்தாரிட்டிஸ் எல்லாமே அப்படியே கும்பலாக பேசுகிறது, பாடுறது எல்லாமே நடக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பாட்டு கச்சேரி மாதிரி, லைக் கரோக்கி வந்து ப்ளே ஆகிட்டே இருக்கும், பாடுறவங்க அந்தமாரி இருப்பாங்களே. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கிராமத்து அந்த இதுலலாம் ஒரு 15 இயர்ஸ் பேக்கில் கல்யாணத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா பாட்டு பாடுவாங்க. ஸோ இப்போ தான் டிஜேஸ் அந்த மாதிரிலாம் வந்திருக்கு. ஸோ இங்கே அதுமாரி தான் செட் பண்ணியிருக்காங்களா. ஸோ வந்து இப்போ பொண்ணு மாப்பிள்ளைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கரோக்கி ப்ளே பண்ணுறாங்க. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணு தான் அந்த பாட்டு. ஸோ அதை ப்ளே பண்ணி வச்சுட்டு இந்தாங்க லிரிக்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. இங்கே உங்களுக்கு இந்த பாட்டே தெரியாது, வேறு ஏதாவது லேட்டஸ்ட்டு பாட்டு எதுவும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட கேட்குறீங்க. அப்படி பாடுமா, இன்னும் சும்மாவே சாதாரணமாக தான் பாடுவேன், இதில் இந்த பாட்டு வரையா அப்படின்னு. சரி உனக்கு என்ன பாட்டு தான் தெரியும் ஏன் அப்படிங்கிறாரு. திடீர்னு கேட்குறீங்க, எனக்கு எதுவுமே தெரியலையே அப்படிங்கிறீங்க. அப்போது சாரி, எனக்கு சாய்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட ஆரம்பிச்சிட்டாரு. கரோக்கே ஆன் ஆகிடுச்சு. அவர் பாட சரின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆனால் செம்ம சொதப்பெல்லாம் பாடுறீங்க, எல்லோரும் சிரிக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் பாடுறது. ஆனால் அவர் செம்மையாக பாடுறாரு. ஸோ ஒரு வழியாக பாடி முடிச்சதுக்கப்புறம் எல்லாருமே கிளாப் திட்டுறாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர், நல்லா நல்லா சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வாழ்த்து பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே எல்லாருமே அப்படியே கும்பலாக உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா லிட்ரலி எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சு கிளம்பி அந்த மாதிரி ஒரு மதியான நேரம் மாதிரி இருந்திருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு அப்படியே மனசில் ஒரு படப்படப்படன்னு உறுத்திக்கிட்டே இருக்குது, எங்கே இருந்தம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த ஸ்வீட்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு என்னென்னமோ கொடுக்குற அந்த டிஸ்ட்ரிபியூஷன் வேலை இல்லாமல் இருக்காங்க. ஒரு வழியாக அவங்க அம்மாவை தேடி கண்டுபிடிச்சி ஒரு நிமிஷம் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா முடிச்சு போட்டிருப்பாங்க முந்தானியில், அதனால் நீங்கள் எங்கே போனாலும் அவரை அழைச்சிட்டு தான் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். அவரை கையை பிடிச்சி அழைச்சிட்டு ஒரு நிமிஷம் இருங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சொல்கிறீங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் உங்கள் கூடயே வந்துட்டுருக்காரு. அம்மா 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 என்னடி மண்டபத்துலேருந்து ஏன்டி இறங்கி வந்த? ஆமாம் சரி இங்கே வாம்மா நீனு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் லைட்டாக ஒரு 4 ஸ்டெப் மட்டும் ஸ்டெப்ஸ் ஏறிட்டு, அம்மா உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் தான் வந்துட்டுருக்கீங்க. ஜங்குக், நீங்கள், உங்கள் அம்மா. என்ன சொல்லு, கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்கிறேன்னு இது பாருமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நெஞ்சுக்கிட்டே இருக்கிற அந்த தாலியை காமிச்சு, கல்யாணம் ஆகிடுச்சு இப்போ சொல்லு. எனக்கு வேலை இருக்குது, முதல்ல சொல்லிட்டு போம்மா, எனக்கு நம்ம அரிக்குது, முதல்ல நீ சொல்லுமா. அதுவா, டே உனக்கு இது தெரியுமாடா, எதுக்கா? அது ஐயர்கிட்ட நாங்கள் கேட்டோம்,
என்ன கேட்டீங்க? எதை பற்றி? இருடி சொல்கிறேன். அப்படியே நான் இவளுக்கு நினச்ச உடனே சொல்லிடணும். இரு சொல்கிறேன். சொல்லுங்கள். கல்யாணம் நடந்து முடிஞ்சிச்சு. ஆனால் நாங்கள் முன்னாடியே அதை பற்றி கேட்டோம். இதுமாரி சாந்தி முகூர்த்தத்தை எப்போ ஐயர் வச்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரி நாங்கள் கேட்டோம். அப்படியே உங்களுக்கு வெக்கமாக வருது. ம் 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 சரி அப்படிங்கிறீங்க. ஆனால் ஐயர் இன்னைக்கு நைட்டை வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டார். எது அப்படிங்கிறீங்க. இங்கே ஜங்குக்கு செம்ம சிரிப்பு அப்படியே அடுக்குவாங்க பார்த்தீங்களா? லைக் சிரிக்கவும் கூடாது, அவங்களுக்கு வெளியில் தெரியவும் கூடாது சொல்லிட்டு வாய் அப்படி கை வச்சு பொத்திக்கிட்டு சிரிக்கிறது. ஏன் அப்படிங்கிறீங்க நீங்கள். நானும் கேட்டேன்டி ஏன் அப்படின்னு கேட்டேன். அது இன்றைக்கி வேணாம், உன்னோட நட்சத்திரத்துக்கும் அவனோட நட்சத்திரத்துக்கும் இந்த நாள் சேரக்கூடாதுன்னு இருக்கான். அதனால் ஐயர் 2 நாள் கழிச்சு தான் குறிச்சு கொடுத்தேன். 2 நாளா அப்படிங்கிறீங்க. எதுக்கடி ஷாக் ஆகிற? அவனே வாயை மூடிட்டு இருக்கான். ஆமாம், அவர் ஷாக்கானதம்மா பெரிய விஷயம். நான் ஷாக்கானதில் தப்பே கிடையாது. என்னம்மா சொல்கிற? 2 நாளா? சேரவே கூடாதா? அந்தமாரி நினப்பே வச்சுக்காத. நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோன்னா, ஜங்குக்கு இருப்பான், ஆனால் நீ இருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால் 2 பேரும் பிரித்து வச்சுட்டே நைட்டு நீ என் கூட தான் தங்குவேன், ஜங்குக்கு தனியாக தங்குவான். ஸோ இதான் ப்ரொசீஜர். என்னம்மா? அம்மா சரிம்மா, நான் எல்லாத்தையும் அடக்கிக்கிறேன், தனியாக பிரிச்சலாம். இந்த பார், எனக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும் என்ன, ஓகே? நீ ரொம்பலாம் சேஷ்டை பண்ண வேணாம். இந்த 2 நாள் எல்லாத்தையும் மூடிட்டு அமைதியாக அம்மா கூட படு. இன்றைக்கி நைட்டு சும்மா சாஸ்திரத்துக்கு மட்டும் அந்த ரூமுக்கு மட்டும் விடுவோம். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு தரலான்னு வெளில வந்துடணும், புரியுதா? அது எதுக்கு விட்டுக்கிட்டு? அதுவும் சரிதான், எதுக்கு காட்டாப்பை காட்டி கொடுக்காம இருக்கிறதுக்கு. சரி, சும்மா நீ தூங்குங்க, அவனும் தனியாக தூங்கட்டும். டெக்கரேஷன்ஸ் எல்லாத்தையுமே 2 நாள் கழிச்சு பார்த்துக்கலாம். 2 நாள்னா எப்போம்மா? இன்றைக்கி என்ன கிழமை? ஞாயிற்றுக்கிழமை. 2 நாள்னால் எப்போ வரும்? செவ்வாய்க்கிழமை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அம்மா அது தானம்மா 2வது நாள், புதன்கிழமைடி, சாரி, அப்போ 3 நாள். ஐயோ மனவலியே வருது எனக்கு, வலிக்குது ஜங்குக் அப்படிங்கிறீங்க. இங்கே நீங்கள் அப்படியே டக்குன்னு ஜங்குக்கை டர்ன் பண்ணி பார்க்குறீங்க. அவருக்கு சிரிப்பெல்லாம் வருதா, அப்படியே அடக்கிட்டுருக்காரு. சரிம்மா, நீ என்னமோ அங்கே பங்குடு பண்ணிட்டு இருந்தால, கொடுத்துட்டு இருந்தால எல்லாருக்கும், போய் கொடுப்போம் போ, நான் பார்த்துக்குறேன். என்னங்க அப்படிங்கிறீங்க. மாமான் தானடி கூப்பிடுவா, என்னடி புதுசாக என்னங்க கூப்பிட்றா? சரி இருக்கட்டும் மாமா. அடுக்கவே முடியாத அளவுக்கு சிரிப்போ? அப்படிலாம் இல்லை. அவன் கஷ்டம் அவனுக்கு எனக்கு செருப்பால் அடித்த மாதிரி இருக்கு மாமா. உனக்கு ஏன் மாமா எனக்கு பிடிக்கவே இல்லையா மாமா? இல்லை, நான் தெரியாமல் தான் கேட்குறேன். சேரக்கூடாதுன்னு சொல்லும்போது நீ ஃபீல் பண்ணணும்னு நினச்சி உட்காந்து சிரிக்கிற. அப்போது நீ நானும் சேரவே கூடாதுங்கிறது தான் உன் இன்டென்ஷன், அதானே? அப்போ உனக்கு பிடிக்காத கல்யாணத்தை ஏன் மாமா அக்செப்ட் பண்ணிக்கணும்? நான் ஃபோர்ஸ் பண்ணேன்னா என்ன? ஏய் சரி, நீ இப்படிலாம் பேசுகிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. இல்லை மாமா, நானும் எல்லாத்தையும் சரி தான் போட்டும், சரி ஓகே ஃபைன், சும்மா ஜாலியாக விளாடுறாங்க, கேலியாக பண்ணுறாங்க தான் நானே ஒவ்வொரு தடவை நினச்சேன். இன்றைக்கி சரியாயிடும், நாளைக்கு ஆகிடும். ஆனால் உனக்கு என் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல மாமா. நான் தான் தப்பாக நினச்சிட்ருக்கேன். நான் ஒன்று தெரியலையே. ஐயோ, உனக்கு என் மேலே சுத்தமாக அபிப்பிராயமே இல்லையா மாமா? என்ன வயன் திடுப்புன்னு சீரியஸாக பேசுகிற? அதெல்லாம் இல்லடி. அதெல்லாம் நல்லா எனக்கு தெரியாது. இன்றைக்கி நைட்டு எனக்கு கிஸ்ஸு வேணும் சொல்லிவிட்டேன் பா. உன்னோட எனக்கு எவ்வளோ வயசு மூப்புன்னு தெரியுமா? எத்தனை வயசு? 4 வயசு தானே, பரவாயில்ல, அதெல்லாம் சொல்லலாம். எனக்கு தெரியாது, என்ன பண்ணுவியோ எது பண்ணியோ தெரியாது, எந்த சவுத்தில் எரி குதிப்பியோ தெரியாது. எங்கள் அம்மா வேறு ரொம்ப கரெக்டாக கராராக இருப்பாங்க. நான் இப்படி நவுந்தனா போதும் என் அம்மாட்ட நான் தொக்க மாட்டேன். எனக்கு என்ன பண்ணுவேன் எனக்கு தெரியாது அம்மா. 3 நாள் என்னால் மூடிக்கிட்டுலாம் இருக்க முடியாது. ஒழுங்காக என்னை அழைச்சிட்டு போ, அவ்வளோதான் உனக்கு மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சொல்கிறீங்க. எப்படி முடியும்? கல்யாணம் பண்ணலை, தாலி கட்டினல, மெட்டி போட்டல, எல்லாம் நீ தானே பண்ண மாமா? ஆமாண்டி. அப்போ நீ தான் பண்ணணும் போ. இதெல்லாம் ஓவரடி.
அப்படிங்கிறாரு. பரவாயில்ல, ஓவராகவே இருந்துட்டு போட்டோம், நீ தான் பண்ணுற. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு தரதுன்னு பிடிச்சி இழுத்துட்டு வரீங்க. இருடி வரேன் நான். வா வா, இல்லைனா அவுந்துரும். உரக்கூடாதுன்னு சொன்னாருல்ல, தெரியுதுல்ல, அப்போ வா மூடிட்டு கிடக்கணும் என் பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக்கா நின்றுட்டுருக்காரு. இப்போது ஒரு வழியாக எல்லா சினாரியாஸும் முடிஞ்சிருச்சு. இப்போது நைட்டு ஒரு 7 மணி இருக்கும். எல்லாருக்கிட்டேயும் எல்லா விஷயமும் இது ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ எல்லாருமே என்னன்னா, ஓகே ஃபைன், என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் அவங்கவுங்க ரூமில் போய் படுக்கிறாங்க. ரூமுன்னு இல்லைனாலும் அப்படியே எல்லாருமே பாய் வரிச்சு போட்டு படுத்துருக்காங்க. இங்கே உங்கள் அம்மா ஒரு கட்டத்துக்கு மேலே எக்ஸ்ட்ரா போக்கி உங்களை தூங்க சொல்லிவிட்டு யாருக்குமே தெரியாமல் அவங்களோட காலையும் உங்களோட காலையும் ஒரு ஷால் வச்சு சும்மா நாட் போட்டு வச்சுருக்காங்க. எங்கேயாவது சரிங்க வெளில போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கடுப்பாகுது. என்னடா இது கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் இப்படி ஆண்டியாகவே சுற்றுறோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஃபீலிங்லேயே நீங்கள் தூங்கியாச்சு. மணி ஒரு 1 இருக்கும். அப்போ பார்த்தா திடுத்தப்புன்னு உங்கள் காலை யாரோ நோண்டுற மாதிரியாக இருக்குது. யாராவது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டப்புன்னு எட்டி உதைக்கிறீங்க பாருங்கள். அது எட்டி உதைச்சாது அதுவுமா அவர் வேற காலுக்கு கீழே தான், உங்கள் காலுக்கு பக்கத்தில் தான் நின்றுட்டுருப்பார் போல. மொழுட்டுன்னு அவரோட கண்ணுக்கு பக்கத்தில் அப்படியே அந்த சீக்ஸில் 2 அடியிலையும் சரி அடி அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை அப்படியே கையை வைக்கிறாரு. என்ன சத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே எழுந்திரிச்சு பார்க்குறீங்க. யாருமே இல்லை. ஏன்னா அவர் ஆல்ரெடி காலுக்கு கிட்ட வர இருக்காங்களா. நீங்கள் வந்து அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி உங்கள் அம்மா அப்படியே நல்லா கட்டி பிடிச்சிட்டு அப்படியே நீங்கள் கால் மேலே கால் போட்டு அப்படியே நீங்கள் தூங்க ஆரம்பிச்சிட்டிங்க. இப்போ வர ஒருத்தி வந்தாலும் அடிக்கலாம், வரலனாலும் திட்டுறா, இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியாவில் இந்த மனுஷன் இருந்துகிட்ருக்காரு. ஸோ இப்போ நீங்கள் எனக்கு சுசு வேறு வருது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இங்கே பொறுமையாக எழுந்திருக்கிறீங்க. உங்கள் காலில் அது கட்டியிருக்கிறது எதுவுமே உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஸோ நீங்கள் மட்டும் என்ன பண்ணுறீங்கன்னா, நம்மளுக்கு அர்ஜென்ட் நம்மளோடது தான் தெரியாது, நைட்டு நேரம் வேறு, சும்மாவே நம்ம நல்லா நடப்போம். இப்போ வேறு நீங்கள் அப்படியே எழுந்திரிச்சு நிற்கிறீங்க. ஐயோ ஆத்தாடி, அடுத்த அடி வச்சானா அதில் மாட்டுறது என் நெஞ்சு தான் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கடன்னு அவர் அப்படியே நவுந்து சைக்கிளில் படுத்திருப்பார். ஸோ இப்போது நீங்கள் அப்படியே நடக்கிறீங்க பாருங்கள். பார்த்தா அடுத்த 2 கால் வைக்கிறீங்க, பொட்டுன்னு அப்படியே ஸ்கிட் ஆகி டம்மால்னு உங்களுக்கு அடி, சரி அடி, அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கத்திட்டீங்க. எல்லாரும் என்னாச்சு, ஐயையோ இங்கே நான் வந்திருக்கேன்னு தெரிஞ்சுன்னா செத்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, பக்கத்தில் ஏதோ ஒரு இடம் மாதிரி இருக்குது, அந்த இடத்துல அப்படியே ஒளிஞ்சிக்கிறாரு. கடைன்னு எல்லோரும் என்ன பண்ணிட்டாங்க, சத்தம் கேட்குறதால லைட்டெல்லாம் போட்டு ஆன் பண்ணி வச்சிட்டாங்க. நீங்கள் பார்த்தா அப்படியே அப்படியே பச்சாக்கிற அப்படியே செவுத்தில் அடித்து சாணி மாதிரி செவுத்தில் அப்படியே பேன படுத்து கிடக்குங்க. வலிக்குது அடிச்சுட்டு அழுவுறீங்க. என்னாச்சு என்னாச்சு அப்படிங்கிறாங்க. நீங்கள் அப்படியே எழுந்திருக்கிறீங்க பாருங்க. கண்ணத்துக்கிட்டலாம் அப்படியே பிங்கிஷாக இருக்குது உங்களுக்கு, சரியடி போல். ஏதோ ஒன்று தடுத்துட்டு என்ன வலிக்குது நல்லா அடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு அப்படியே பொறி கலங்கிடுச்சுன்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரி இருக்கீங்க. என்ன தடுக்கணுச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே பார்க்குறாங்க. பார்த்தா அவ்வளோ பெரிய ஷால் வந்து நிற்குது. அது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அம்மாவோட காலில் கட்டின மாதிரி இருக்குது. எல்லாருமே அப்படியே உங்கள் அம்மாவை தான் பார்க்குறாங்க. நான் என்ன பண்ணுறது, எங்கேயாவது நடந்து எங்கேயாவது போயிட்டேன்னா என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக நான் தான் கட்டி விட்டேன். இவ்வளோ ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாராலையும் பேசவே முடியாது. அப்படியே கப்புச்சுப்புன்னு வாங்கிட்டு யாராவது பேசுங்க, என்னாவது எங்கள் அம்மா கிட்ட பேச முடியாதுன்னு உங்களாலையும் பேச முடியாதா? என்ன குடும்பம் இது? போங்க, ஏம்மா இது மாதிரி பண்ணுற? கல்யாணம் ஆகாதுமா, எனக்கு ஏதாவது என்ன இருந்திருக்கும். என் புருஷனுக்கு யார் வாழ்க்கை தருவா? நீ வாழ்க்கை தரலனாலே அவன் நல்லா தான் இருப்பான். நீ அவனே இந்த மாதிரி பேசாதம்மா, முதல்ல வாயை மூட அபசகுணமா பேசிட்டு இருக்க அப்படிங்கிறீங்க. உங்கள் அம்மா கம்னு வாயை மட்டும் படு, எனக்கு சுசு வருதுமா, எனக்கு சீக்கிரம் ஐயோ அதை நினைச்சாலே எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டாக வருது போமா அப்படிங்கிறீங்க. எப்படி எனக்கு தூக்கம் அம்மா எனக்கு வருத்துமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கடை எழுந்திருக்கிறீங்க. அந்த நாட்டை வேறு கைட்ட போல உங்களுக்கு அவ்வளோ ஒரு மாதிரி ரொம்ப அர்ஜென்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அம்மா நீ வாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவோட கையை தரத்தரம் பிடிச்சி இழுக்கிறீங்க. கடை ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க. உங்கள் அம்மா அப்படி இழுத்துக்கிட்டே இரு முதல்ல ஓமா நீ முடிச்சுட்டு கடைன்னு பண்ணிட்டு இப்போ கதை வேறு லாக் பண்ண முடியல. ஏன்னா அந்த 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 ஷால் வேறு நிற்குது இல்லை. பரவாயில்ல அம்மா தானே பார்த்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கடை அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக இப்போ சுசு போயிட்டு விளையாடுறீங்க. உங்கள் அம்மா அப்படியே உங்களே பார்க்குறாங்க. போயிட்டியா ஆச்சா, சாத்தெல்லாம் கேட்கலையா, முடிஞ்சிச்சு வா நீ அப்படிங்கிறீங்க.
ஏறு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கைட்டாங்க. இது நீ அப்போவே எதுக்குமா இதை அப்போ போடணும், நம்ம அடி வாங்க அவன் யாவத்து இருந்திருப்பானம்மா. உன்னை யார் நம்புறது, இல்லை எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படி சொல்லி திருப்பி அவங்க காலில் கட்டிட்டாங்க. அவத்தன்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கேன், உன்னை உண்டுலன்னு ஆக்கிடுவான் என்ன. சார் நான் எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நடந்து போகிறீங்க. உங்கள் அம்மா உங்கள் கூட காலில் எடுத்து வச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ எல்லாருமே படுத்து தூங்கியாச்சு. உங்களுக்கு அப்படியே மொரட்டுக்காண்டு அப்படியே டைமை பார்க்குறீங்க. மணி 1:15 இருந்தது, இப்போ 1:45 அந்த மாதிரி ஸ்டேஜில் வந்திருக்கோம். மாமனுக்கு நாளைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே படுக்கிறீங்க. ஸோ இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அடங்குது. மணிக்கு ஒரு 2 மணி இருக்கும். ஐயோ நம்மள நிம்மதியாக தூங்கவும் விட மாட்டுறாளே, தூக்கம் வேறு சொக்குது. என்ன உங்களுக்கு முத்தம் தானே வேணும், அப்படியே பச்சக்குன்னு அவன் மேலே பாஞ்சு சபாக்குன்னு ஒரு முத்தம் கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அப்படியே பழக்குன்னு அப்படியே பாஞ்சிட்டாரு. பாஞ்சு அடுத்த செகண்ட் எதிரா அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த போர்வை எடுத்துட்டாங்க. யார் இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷாக்கிங்கில் கத்த போகிறாங்க. டப்புன்னு வாயை பிடிச்சி நான் தாண்டி ஒய்யனே ஜங்கு அப்படிங்கிறாங்க. அங்கேருந்து எந்த சத்தமும் வரவே இல்லை. இந்த பாரு பொறுமையாக கை எடுப்பேன், கத்திடாத சரியா அப்படின்னு. அப்பா எவ்வளோ போராட்டம். அப்படியே பொறுமையாக ரிமூவ் பண்ணிட்டாரு அவரோட கையை. ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே பார்க்குறாரு. நீ பாயிறதெல்லாம் இருக்கட்டும், வயல் மேலே பாஞ்சா சரி, இதுக்குடா என் மேலே பாயிற மாடு, சி இறங்குடா. அம்மா நீ அம்மா? நான் தான், இறங்குடா. அம்மா நான் நீன்னு நினச்சிருந்தாம்மா பாஞ்சிட்டுங்க போறியா? இல்லை சின்ன வயசில் நான் எப்பயுமே உன் மேலே தானேம்மா தூங்குவேன். ஐயோ அப்படியா? சி அசிங்கமாக நடிக்காத. வயனை நான் தான் ஜங்குக்குன்னு சொன்னதில்ல என் காதில் விழுந்துச்சு தான். போ பக்கத்தில் இருக்கா வயனு ஏதோ பண்ணி ஒழி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா திரும்புகிறாங்க. ஆனாலும் இவன் என்ன இந்த மாதிரி பாயிறான் சனியை முடிச்சவன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா திரும்பிட்டு மனத்துக்கிட்டே அப்படியே திரும்புகிறாங்க. ஐயோ அம்மா மேலே பாஞ்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு தலை கை வச்சுட்ருக்காருங்க ஜங்குக்கு. இவளால் நான் எவ்வளோக்கு எவ்வளோ அசிக்கப்பட முடியுமோ அவ்வளோ கவலைப்படுறேன். வயனு அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக அவங்கள ஹஸ்கியில் கூப்பிட்றாரு. என்னம்மா? ஏய் சனி நான் தாண்டி மாமா அப்படின்னு எழுந்துச்சிட்டிங்க. ஆமாண்டி உன் மாமா தாண்டி நான் அப்படின்னு சொல்லி எழுந்திருக்கிறாரு. ஸோ இப்போது நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க. பரவாயில்ல மாமா, உனக்கு என் மேலே ஆசை இருக்குது போல. நான் கூட நினச்சா தெரியுமா, நீ வாய மூட முதல்ல, நீ அதுக்கப்புறம் இந்த ஃபிலாசபிலாம் நாளைக்கு பேசிக்கோ ஓகே? ஏடி உனக்கு ஒரு முத்தம் கொடுக்கறதுக்கு எவ்வளோ நேரம் ஆண்டி நான் யோசிக்கணும், எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும்? ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு மாமா. என்ன இல்லையா? அவன் நிலமை அவனுக்கு. சரி பாரு, என்னால் ரொம்ப நேரம் இங்கே இருக்க முடியாது, புரிஞ்சுதான் அவனுக்கு? சரி மாமா, நான் மாட்டுக்கு வர போகிறேன். அத்தை வர எந்த நேரத்தில் திரும்புவாங்கன்னு வேறு தெரியாது. அத்தைக்கு சப்போஸ் சுசு வந்தாலும் நீங்கள் ஓடி தொலையணும் தெரியுங்களா? சரி மாமா அப்படிங்குவீங்க. சரி ஓகே இரு அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு கிஸ் பண்ணுறேன். பத்தாது அட்டங்காத நாயே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அப்படி சொல்லி வந்து அவங்களுக்கு முத்தம் தர்றாரு. பத்தாது அத்தைகிட்டேருந்து சவுக்கடி வாங்குறியா, அது பத்துமா? ஏன் மாமா என்ன ஆகுன்னா அம்மா சொல்லிட்டு பயமுத்துறேன். பின்ன அவங்கள ஒருத்தவங்க நாண்டி பயப்படுற நீ ஒன்று கூட போதும் அப்படி சொல்லு, கடைக்காவது சொல்லணும்ல. பத்தாதுன்னா என்ன பண்ணுறதுண்ணா? கத்தாத மாமா, ஏன் அம்மாவுக்கு தெரியணும்னு நினைக்கிறியா? எங்கள் அம்மாவுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சு போச்சு. என்ன சொல்கிற? நான் உன் மேலே பாயறதுக்கெல்லாம் எங்கள் அம்மா மேலே பாய்ஞ்சுக்கிட்டேன். ஐயோ முத்தம் கொடுத்துட்டியா? நல்ல வேலை அந்த நிலைமை வரைக்கும் போல எங்கள் அம்மாவுக்கு காட்டி கொடுத்துச்சு. நல்ல வேலை முத்தம் கொடுத்தினா என் முத்தம் அவங்களுக்கு போயிருக்கும். நல்லா வருது வேலை வா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு முத்தம் வந்திருப்பாரு. சரி இப்போ கிளம்புறேன் பாய் ஓகேவா அப்படிங்கிறாரு. நீங்கள் டக்குன்னு அவரோட கையை பிடிச்சிட்டு நிஜமா அத்தை மேலே பாஞ்சிட்டேம்மா? ஆமாண்டி. சரி நான் நாளைக்கு காலை விளாவறியாக கேட்குறேன் அப்படிங்கிறீங்க. என்ன ஒரு
ஆனந்தம் அந்த மூஞ்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாரு. ஸோ உங்களுக்கு அப்படியே ஆனந்தமாக இருக்கு. அம்மா நம்மளுக்கு அடுத்த ராத்திரியில் கொடுத்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பி. ஸோ ஒரு வழியாக அந்த நைட்டு வந்து முடிஞ்சு போயிடுச்சு. அடுத்த நாள் காலையில் உங்களுக்கு அப்படியே இந்த கண்ணும் ஒரு மாதிரி வீங்கின மாதிரி போயிடுச்சு. சரி அடி உங்களுக்கு போல். அப்படியே உங்கள் அம்மா கிட்ட வந்து பாரும்மா மூஞ்சி எப்படி வீங்கிருக்கு தெரியுமா, எப்படியா இருந்தாலும் என் தம்பி உன்னை பார்ப்பான் தான், இப்படிலாம் பேசாதம்மா நீ, சரி பார்க்க வேண்டாம்மா, என் தம்பி வேற ஒரு பொண்ணை பார்த்து, ஐயோ இப்படியும் பேசாதம்மா நீ, பின்ன எப்படி தானே பேசுறது, சரி அதுக்கப்புறம் இதுமாரி ஷால்லாம் போட்டு விடாதம்மா நீ, நீ நடந்துக்கிறத பொறுத்திருக்கு, என்னது அவ்வளோ நல்ல பிள்ளைகள் நடந்துக்கிட்டேன் தெரியல, எனக்கு தெரியாமல் ஏதாவது நடந்திருக்கும், நீங்கள் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க, கண்ணுக்கு நல்லா மாறுறது பிதுங்குது, என்ன ஏதாவது நடந்துச்சா, நான் ஜங்குக்கு வந்தானா, நான் என்ன நீ போனியா, என்ன ஷாலா ஊத்துட்டு போனியா, இல்லைம்மா 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 நிச்சயமா கிடையாதும்மா, ஐயோ அப்பா எனக்கு பயந்தாவா நீ தான் பே அப்படிங்கிறாங்க. அம்மா மட்டும் இப்படி தான் கண்டுபிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. இப்போ அடுத்த நாள் இப்போ ஜங்குக்கு அப்படியே பொறுமையாக வந்து உங்கள் ஹிப்பை அப்படியே டச் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே திரும்பிட்டு டக்குன்னு அந்த கையை வந்து லொட்டு நினைக்கிறீங்க. அப்படி சொல்லிட்டு அவர் எடுக்கிறாரு. என்னது அப்படிங்கிறீங்க. ரொமான்ஸடி செட் ஆகலை, பாப்பா கிளம்பு, என்னடி நினச்சிட்ருக்க, எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கிறாரு. உனக்கு இதுதான் புரிஞ்சுது, ஒன்றும் இல்லை போ, இரு, நேற்று நைட்டு வரைக்கும் ஹாப்பியாக தானே இருந்தா, ஏன் என்னாச்சு, ஆமாம் நீ வேறு, உனக்கு இப்போல்லாம் இந்த ரொமான்ஸ் பண்ணுறதுலாம் பிடிக்கவே இல்லைம்மாம்மா, எப்போ பார்த்தாலும் எப்போ கணக்கு சொல்லி எவ்வளோ வேணும் அப்படிலாம் கேட்குறா, ஏன் எனக்கு ஆசையாக தான் கேட்குறதெல்லாம் செய்வேன், ஒன்றை கேட்காம நான் யார்ட்டையாவது கேட்க முடியுமா, நான் இதை கேட்கக்கூடிய விஷயமா அது, அப்போ எனக்கு ஆசை கேட்கும் போது நான் ஒன்றா தானே கேட்கணுமாம்மா, அதுக்கு கூட நீ ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தால் அப்போ எனக்கு கோவம் வராதா, போ, உனக்கு நல்லா கிடச்சிருக்க கூடாதுமாம்மா, உனக்கு வல்லுன்னு ரொமான்ஸ் மேலே ஆசையே இல்லாத பொண்ணாக கிடச்சிருந்தா அப்போ உனக்கு தெரிஞ்சுக்கும் அதோட நாற்றம் எப்படி இருக்கும்னு, என்ன போய் கல்யாணம் நல்லா, அப்போது எனக்கு இது தேவை தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கடுப்பில் அப்படியே போயிட்டுருக்கீங்க. அப்படி இல்லடி நீ வாய முடியுமாம்மா அப்படி சொல்லி நீங்கள் அந்த இடத்துக்கு கிளம்பிட்டீங்க. அவனே எனக்கு புஸ்குன்னு கோவம் வந்துட்டுதுடா, என்ன பண்ண போகிறனோ தெரியலையே அப்படி சொல்லிட்டு எங்கள் ஜங்குக்கு மண்டையை பிடிச்சிட்ருக்காரு. உங்ககிட்ட என்ன தான் அப்ரோச் பண்ணாலும் நீங்கள் அப்படியே மூஞ்சி சிடுன்னு வச்சுட்டு தான் நீங்கள் போயிட்டே இருக்கீங்க. லிட்ரலி அவரை வந்து ஒரு பொருட்டாக கூட நீங்கள் மதிக்கவே கிடையாது. நிறைய பேர் வந்து ஜங்குக்கு பரிமாறுமா அப்படிங்கிறாங்க, நீங்கள் அவருக்கு தட்டில் வைக்கும் போது டோம் அப்படின்னு சொல்லி தான் வைக்கிறீங்க. எல்லாருக்குமே தெரியுது ஜங்குக்கும் உங்களுக்கு ஏதோ கலகலப்பு சண்டை அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்படியே போயிட்டுருக்கு. நீங்கள் வந்து ஆனால் கொஞ்சம் கூட இப்படி ஏர் எடுத்து கூட அந்த மனுஷனை பார்க்கவே கிடையாது. நீங்கள் அங்கே உட்காந்துட்டு இந்த கொல்லையில் உட்காந்துட்டு சும்மா நம்ம புக்ஸ்லாம் படிப்போம்ல, அந்த மாதிரி நீங்கள் நோட் வச்சுட்டு ஏதோ படிச்சுட்ருக்கீங்க. அப்போது அவர் என்ன பண்ணுறாரு, அந்த மாடியிலேருந்து இருந்துட்டு இருக்கும்போது மாடியிலேருந்து இந்த நீங்கள் இருக்கிற இடத்த பார்த்தாங்கன்னா நல்லா விசிபிளாக தெரியும். அப்படியே கடகடன்னு என்ன பண்ணுறேன்னா ஒரு பேப்பரில் ஏதோ ஒன்று எழுதுறாரு, டப்புன்னு அவங்க கிட்டே போடுறாரு. அதான அவங்க கிட்டக்க விழல, வேறு எங்கேயோ போயிடுச்சு. ஸோ அடுத்தது அதே மாதிரி எழுதுட்டு டப்புன்னு அவங்க போடுறாரு, ஜஸ்ட் மிஸ்ஸு அப்படியே உங்கள் கால் கீழே வந்து விழுது. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, டக்குன்னு கீழே கொஞ்சிக்கிறாரு. அப்படியே நீங்கள் என்ன அது அப்படி சொல்லிட்டு ஓப்பன் அடிக்கிறீங்க. இன்றைக்கி நைட்டு ரெடியாரு, அந்த ஊஞ்சல் பகுதிக்கு கிட்டே வந்துடு அப்படிங்கிற மாதிரி ஒரு நோட்டு. அதை வந்து யாரா அது அப்படி சொல்கிறீங்க, அப்படியே பார்க்குறீங்க, பார்த்தா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு. நீங்கள் டென்ஷனில் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பேப்பர் இருக்குல்ல அதை அப்படியே உருட்டி டக்குன்னு அதை கீழே போட்டுடுறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உங்களே பார்க்குறாரு. கொஞ்சம் நேரம் அப்படியே உங்களே பார்த்துட்டு அப்படியே ரசிச்சுட்டு கொஞ்சம் நேரம் யாரோ கால் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துக்கு அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்பியிருப்பார். நீங்கள் அப்படியே போனதுக்கப்புறம் ஜங்கு கொடுத்த அந்த பேப்பரை அப்படியே ஃபுல்லாக கசக்கி தூக்கி எறிஞ்சிருப்பீங்களா, அதை அப்படியே நல்லா ஒரு மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அந்த நோட்டில் அப்படியே சொருவி வச்சுட்டு நீங்கள் மட்டும் கிளம்பி போயிட்டீங்க. ஆனால் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண அந்த நோட்டை அந்த அந்த க்ரஷ் பண்ணி போட்டிருப்பார்ல அந்த மாதிரி போட்டது உங்களுக்கு தெரியவே தெரியாது. உங்களுக்கு கொடுத்தது ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மட்டும் அதை எடுத்துகிட்டு போயிருப்பீங்க. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க நிறைய பேர் விளாண்டுட்ருக்காங்க, அக்கா பாப்பாங்க நிறைய பேர் இருக்காங்க, நான் சொல்லியிருந்திருப்பேன். ஸோ அதுங்கெல்லாம் விளாண்டுருக்கும்போது எதுனாடி இது பேப்பரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணுதுங்க. பேப்பர் அப்படியே அந்த பந்து மாதிரி தானே ரவுண்ட் பண்ணியிருக்கு. சரி வா 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 இதாச்சும் விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் விளாடுதுங்க. இப்போது தூக்கி அதுங்க எல்லாமே விளாண்டுட்டுருக்குங்க. சில நேரத்தில் மிஸ் ஆகும்ல, ஸோ அதை மாதிரி மிஸ் ஆகும்போது அங்கே வர வழியில் நிறைய பேருக்கு வந்து அது தொப்புன்னு வர விழுந்துடுது. ஏன்னா பேப்பர் வச்சு விளாடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வாங்குறாங்க. சில பேர் கொடுங்க அவங்க விளாண்டுட்ருக்கோம்ல அப்படி சொல்லிட்டு வெடுக்குன்னு அந்த குழந்தைங்க வாங்கிட்டு போடுதுங்க. சில நேரத்தில் தூரமாக விழுந்து டொப்புன்னு அப்படியே உங்கள் அம்மாவோட கால் அப்படியே விழுந்துடுச்சு. ஒரு நிமிஷம் இருங்க அப்படி சொல்கிறாங்க. என்னது அப்படிங்குதுங்க. ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதில் உள்ள டெக்ஸ்ட் அவங்க படிச்சிட்டாங்க. யாராக இருக்கும், கண்டிப்பாக
வேறு யார், இது வயனாக தான் இருக்கும், ஆனால் வயனோட ஹேண்ட் ரைட்டிங் இது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. கொடுங்க நாங்கள் விளாட்றோம் சித்தி அப்படின்னு சொல்லிட்டு குடு குடுன்னு எல்லாம் வாங்கிட்டு அது மட்டும் போயிடுச்சு. கண்டிப்பாக அது ஜங்குகோட வேலை இல்லைன்னா வயனோட வேலையாக தான் இருக்கும். லைக் நைட்டு இருக்காமே இருக்கு உங்கள் 2 பேருக்கும் சேர்த்து நான் கொடுக்குறேன் ட்ரீட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. ஸோ அதே மாதிரி விளாண்டுட்டே இருக்கும்போது இப்போது குழந்தைங்க வந்து அப்படியே விளாண்டுட்டு இருக்கும் பாருங்கள். இந்த குழந்தைங்க விளாடுறது சரி போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், இங்கே வயனோட தம்பி வந்து இருங்க நானும் விளாடுறேன் நானும் வரேன், ஏன் பக்கத்தில் தூக்கி போடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலை வச்சு அவன் விளாண்டுட்டே இருக்கான். அதுமாதிரி விளாண்டுக்கிட்டே இருக்கும் போது இப்போது இந்த வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இதோ வந்துட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது இப்போ அந்த பால் வந்து அவர் கையில் தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தா அவங்க அம்மா ஏதோ பேசி ஏதோ வேலை சொல்லிட்டு இருக்காங்க. சரி போகிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வேறு அந்த பாலை தூக்கிட்டு வேறு போயிட்டார். இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்க சரி நம்ம வேறு விளாடலாம் அப்படி சொல்லிட்டு அந்த இதுங்க வேறு விளையாட்டுக்கு கிளம்பிட்டுச்சுங்க. இவன் என்ன பண்ணுறான், அந்த பாலை கீழே தூக்கி போடாமல் அவன் மட்டும் உட்காந்துட்டு கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். அவன் ஃப்ரெண்டு வேறு கால் பண்ணியிருப்பான். ஸோ பேசிகிட்டே இருக்கும்போது கையில் வேறு பால் இருக்கா, அதை அப்படியே ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி அந்த மாதிரி ஏதோ காலேஜ் விஷயத்தை ஏதோ சொல்லிகிட்டு இருக்கான் போல். அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்கான் பாருங்கள். அப்போ ஏதோ ஒரு பெண்ணில் எழுதுன மாதிரி இருக்குது. அப்படி சொல்லி சும்மா அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறான். டெக்ஸ்ட்டு யாரா அது, ஒரு நிமிஷம் இருமாச்சான் நான் அப்புறம் கால் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு கால் கட் பண்ணிட்டு நைட்டா என்னது இது யாராக இருக்கும், இது கண்டுபிடிச்சே ஆகணுமே, இது யாராக இருக்கும், சரி அது யாருன்னு தான் கண்டுபிடிச்சிருவோம். நைட்டு என்ன அந்த ஊஞ்சல் பக்கம் தானே, நானும் வரேன் கண்டுபிடிச்சிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் என்ன பண்ணுறான், அந்த பால் மாதிரி இருக்குல்ல அதை அப்படியே தூக்கி அவரோட பேக்கெட்லேயே எடுத்து வச்சுட்டு அவங்க அம்மா சொன்ன வேலையை அப்படியே பார்த்துட்ருக்காரு. ஸோ இப்போ ஒரு வழியாக நைட் வந்திருக்கும். இப்போது அதேமாரி நைட்டும் வந்திருக்கும். எனக்கு ஒரு மெசேஜ் வருது, இது மாதிரி நான் ஆல்ரெடி அந்த இடத்துக்கு இருக்கேன் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே அதே மாதிரி உங்கள் அம்மாவும் வழக்கம் போல் அந்த ஷால் வச்சு அப்படியே காலில் மாட்டி விட்டுருக்காங்க. பொறுமையாக எல்லாருமே தூங்கினதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே அந்த ஷால் அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே பொறுமையாக நடந்து போகிறீங்க. ஆனால் நீங்கள் என்ன தான் பொறுமையாக நடந்தாலும் உங்களுக்கு கல்யாணம் இப்போ அது புதுசாக தானே நடந்திருக்கு. ஜல் கொலுசை போட்டு விட்டாங்க, சலுக்கு சத்தம், ஐயோ இது வேறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு டடக்குன்னு நின்றுட்டீங்க. அங்கே உள்ள ஒரு 2 பேருக்கு 3 பேருக்கு மட்டும் உங்கள் சலங்கு சத்தம் கேட்டிருக்கோம். அதில் உங்கள் அம்மா ஒருத்தவங்க கிளம்பிட்டாளா ஆட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது கைகாலமாக பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அவங்க அப்படியே ரெடியாக இருக்காங்க. நீங்கள் அப்படியே என்ன பண்ணுறீங்க, பொறுமையாக உங்களோட கொலுசு அப்படியே கையட்டி அப்படியே வைக்கும் போது கூட சத்தம் கேட்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கையட்டி அப்படியே பொறுமையாக அந்த டேபிளில் வச்சுட்டு இப்போ போவோம் அப்படி சொல்லிட்டு பொறுமையாக அப்படியே நகர்ந்து போயிட்டுருக்கீங்க. ஒரு 10 ஸ்டெப் பேக்குக்கு அப்புறம் உங்கள் அம்மா சத்தம் கேட்டது உங்கள் அம்மாவுக்கு மட்டும் கேட்டிருக்காது, அதே மாதிரி இங்கே ஜங்குகாவோட அம்மாவுக்குமே கேட்டிருக்கும். அவங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக கண்ணை மூடி தூங்கிட்டாங்க, இந்த சின்ன சிறுசுங்க ஏதாவது பண்ணிட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இப்போது உங்களை தொடர்ந்தே ஒருத்தவங்க இப்படியே போயிட்டுருக்கிறது லைட்டாக ஒரு குண்டு பல்பு மாதிரி போட்டிருக்கிறதால அது யாருன்னு தெரியல, பட் ஸ்டில் ஏதோ ஒரு உருவம் போகிற மாதிரி இருக்குது. இது யார், வயன் போகிற கூடவே ஏதோ ஒன்று போகிற மாதிரி இருக்கே அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பயம் வந்துடுச்சு. ஸோ அந்த காலத்துலலாம் அந்த காலங்கிறத தாண்டி அந்த காலத்து மனுஷாலாம் எப்படின்னா, இந்த புதுசாக கல்யாணம் ஆன தம்பதிகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருட்டானதுக்கப்புறம் வெளில போகக்கூடாது, பீச் ஓரத்துக்குலாம் போகக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறையா சொல்லுவாங்களே, பேய் கதை இந்த பிசாசு கதை. ஸோ ஏதோ ஒன்று பேய் கதை இல்லை எங்கேயாவது ஏதோ ஒன்று இவ்வளோ சுற்றிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி பயந்துட்டாங்க. அவங்க பேய் மாதிரி ஒரு கேர்ள் உருவம் இருக்கிற மாதிரி அவங்க அது மாதிரி ப்ரிட்டன் பண்ணி பயந்துட்டாங்க. ஸோ அதனால் ஐயோ என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பின்னாடி ஃபாலோ பண்ணிகிட்டே போயிருக்காங்க. இங்கே அல்டிமேட் யாருன்னா இங்கே வந்து வயனோட பிரதர் தான். என்னடா அது எப்போ அந்த டைமிங் எதுன்னே தெரியலையே, டைமிங் கூட மென்ஷன் பண்ணல. இர்ரெஸ்பான்சிபிள் பீப்புள்ஸ் டைமிங் மென்ஷன் பண்ணால் தானே கரெக்டாக கச்சிதமாக பிடிக்க முடியும் யாருன்னு. இவனுங்க வேறு இல்லை சும்மா இது வந்து ஒரு ப்ளே பண்ணுறதுக்காகவா, இல்லை நான் தான் வேறு ஏதாவது தப்பாக புரிஞ்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு எந்த இடத்துலேருந்து யார் வருவாங்க லிட்ரலி எதுவுமே அவருக்கு தெரியவே தெரியாது. வெளியிலேருந்து ஒருத்தவங்க உள்ளே வராங்களா எதுவுமே அவருக்கு லிட்ரலி எதுவுமே தெரியவே கிடையாது. ஸோ வெளியிலேருந்து வராங்களா என்ன அப்படிங்கிறதுக்காக அந்த அந்த ஊஞ்சல் சொன்னேன்னு, ஸோ அந்த ஊஞ்சல் பக்கத்தில் தான் கதவு இருக்கும். ஸோ அந்த கதவை வந்து அவர் ஓப்பன் பண்ணுறாரு. இப்போது அவங்க அம்மா அப்படியே செம்ம ஷாக்கு. யாரோட அம்மானா வயனோட அம்மா. ஏ ஆம்பளை பிள்ளையாச்சு, அது என்ன அவன் என் பிள்ளை தானே, எதுக்கு அவன் வெளில போகிறான் இந்த நேரத்துக்கு, அப்போ இது வயனால் கிடையாதா, வயனோடது கிடையாதா, அவன் தானா, என்னது எனக்கு ஒன்றும் புரியலையே, அவன் என்ன அப்போ அவன் யாரையோ காதலிக்கிறானா என்ன, என்னோட அது
அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பார்க்குறாங்க. வெளில போயிட்டு யூரின் எடுத்துகிட்டு உள்ளே வந்திருப்பாரு. ஆனால் நடுவில் தூணுனதால் அவர் கூட வர்றது யாருன்னே தெரியாது. அவர் மட்டும் தனியாக வராங்க, எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. தூணு வந்து மறைச்சிருக்கதால இப்போ நீங்கள் போகிறதால அவன் இங்கே ஏதோ ஒரு பொண்ணு உஷார் பண்ணியிருக்கான் இப்போ தான் தெரியுது. அப்போயே நினச்சேன், எப்போ பார்த்தாலும் ஒரு கால் வந்தால் குசு 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 குசுன்னு தனியாக போய் பேசுகிறான். இன்றைக்கி காலையில் கூட ஏதோ வேலை சொல்லும் போது ஒரு ஃபோன் வந்துச்சு. ஆமாம், சிலுக்குன்னு வேற எழுதி வச்சிருந்தான். இந்த ஊரில் ஏதோ ஒன்றத்தை உசார் பண்ணி வச்சிருக்கியா? இன்றைக்கி கையங்களவும் வையன் மாட்டினாலாவது பரவாயில்ல, நீ மாட்டின கதை கந்தல்லா டேய் மாட்டினா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வெறி கொண்டு அவங்க புல்லு மேலே தான் இப்போ ஃபுல் டார்கெட் எல்லாமே. இப்போது நீங்கள் ஜங்குகாவை பார்க்கவே கிடையாது. ஆனால் கதவுக்கிட்டேருந்து வந்த உங்கள் தம்பியை பார்த்துட்டீங்க. அவன் வேறு பையன் மாதிரி தானே இருப்பான். இதுதான் ஜங்குன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டக்குன்னு கையை பிடிச்சிட்டு நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவரோட வாயை புத்திருப்பீங்க. நான் தானா? இந்த சனியனோட வாய்ஸு இவ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன ஹாப்பி படுத்த ரெடியா? ஹாப்பி படுத்த ரெடியாவா? என்ன ஹாப்பி பர்த்டேவா? யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் இதை தான் யோசிச்சுட்ருக்கான். இப்போ பார்த்தா உங்களுக்கு டக்குன்னு ஒரு மெசேஜ் வேறு வருது. இது யாரா இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். எங்கடி இருக்க? நான் இங்கே தாண்டி எவ்வளோ நேரம் அடி உனக்காக வெயிட் பண்ணுறேன், வர முடியுமா முடியாதா அப்படின்னு மெசேஜ் இருக்குது. அப்போ இங்கே நிற்கிறது யார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெசேஜ் அப்படியே பார்த்துட்டு டக்குன்னு ஆப்போசிட்டில் பார்க்குறீங்க. யாரோ களவாணி பயலா, அதோ வெளியேந்து வந்திருக்கான். இது தெரியாமல் ஐயோ நான் என்ன பண்ணிட்டேன், பக்கத்தில் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தேய்ச்சி தடவிக்கிட்டே இருக்கீங்க. பார்த்தா ஏதோ ஒரு ரிமோட்டு அப்படி இல்லைனா ஏதோ ஒரு செல் மாதிரி சம்திங் ஏதோ கிடைக்குது. செத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே டொம்முன்னு அந்த மண்டிலே லோட்டுன்னு அடிச்சிட்டிங்க. அப்படின்னு சொல்லிட்டு பொத்துன்னு அந்த பையன் விழுந்ததுக்கப்புறம் நீங்கள் நீ செத்துட்டடா நீ அப்படின்னு சொல்லிட்டு கடை லைட்டை போட்டு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு திருடாங்கிறீங்க. எல்லாருமே ஃபேஸை கீஸாக பார்க்கவே இல்லை, எல்லோரும் லொட்டுன்னு அவனை அடிக்கிறாங்க. இப்போது இங்கேயும் சொங்கு எவன் அவன் வாசலேருந்து வந்தான், அவன் திருடாதான். நானும் பார்த்தேன் அவன் வாசலேருந்து வந்தானா? ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க அம்மா தடுத்துட்டாங்க. அப்பா நான் தான் உங்களுக்கு கண்ணுக்கு தரலையா, நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்படியே அழுகை ஆத்திரம் வாய்கெல்லாம் வீங்கி போயிடுச்சு அடியில். இங்கே பார்த்தா வயனோட தம்பி அப்படியே எழுந்திருக்கிறான். கண்ணு தெரியல கம்யூனிட்டி நாயே, சி மசுரு அறிவில்லடி உனக்கு, எத்தனை நாள் வச்ச பகடி கம்யூனிட்டி நாயே, நல்லா வருது வாயில், உன்னால் எவ்வளோ பேர் நடிச்சா முதலாம் வலிக்குது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அழுவான். நீ எதுக்குள்ள வெளிலேருந்து வந்த? வேணுங்க எனக்கு தெரியும் உனக்கும் அப்பையிலேருந்து சண்டை ஆகாது, நீ வேணுங்கன்னே வச்சு நல்லா குறி வாங்கி பழி வாங்கிட்டல்லடி நீ, என்ன எனக்கு நல்லா தெரியுது, அது நீ தான் எனக்கு நல்லா தெரியும், ஏன்டி இப்படி என்ன பழி வாங்கின அப்படின்னு சொல்லிட்டு அவன் தம்பி செம்ம டென்ஷனில் இருக்கான். சரி அதெல்லாம் இருக்கட்டும்டா, நீ எப்படிங்க? இதே கொஷின் நான் அவங்களெல்லாம் கேட்டால் யார் கேட்க முடியும்? வயன் எதுக்கு இங்கே? அவள் தான் என் வாயை பொத்தி ஹாப்பி பர்த்டே ரெடியா அப்படின்லாம் கேட்டா, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கண்ணை மூடுறீங்க இங்கே ஜங்குக்கு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலையில் அடிச்சுக்கிறாரு ஜங்குக்கு. யாருக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லிடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டென்ஷனில் கத்துறேன். எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டா எல்லாருக்கும் முன்னாடி மாலைக்கோட போச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி தலையில் கையெழுத்துருக்கீங்க. அவள் நான் சொன்னதால் வந்தா, என் பொண்டாட்டி நான் கூப்பிட்டேன். நீ யாருடா? நீ எதுக்குடா வந்த? மாமா நீங்களா கூப்பிட்டீங்க? ஆமாம் நான் தான் பையனை கூப்பிட்டேன். உனக்கு என்ன? எனக்கும் அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நான் கூப்பிட்டேன் என் பொண்டாட்டியா, உனக்கு என்னடா வந்தது? அப்படியா மாமா? ஏதோ ஒன்று இடிக்குது மாமா எனக்கு அப்படிங்கிறாரு. நான் வயன் பின்னாடி ஏதோ ஒரு உருவம் பார்த்தேன். நீங்கள் அப்படியே கடைக்கடையான போயிட்டு ஜங்குக்காவை அப்படியே டப்புன்னு கட்டி பிடிச்சிட்டு அந்த பேயா அப்படின்னு நீங்கள் கத்துறீங்க. என்ன பை யார் பை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பயந்துட்டு அப்படியே பின்னாடி வந்து நிற்குது.
ஏய் ஒழுங்கா சொல்லடா, எல்லாரையும் பயமுத்தாது. என்ன, நான் அப்போவே நினச்சேன், இல்லை நானும் பார்த்தேன் அந்த பேயை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக்கோட அம்மா சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் புரியல. ஆமாண்டா, வையன் வந்து போனாலா சலுக்கு சலுக்குன்னு சத்தம் கேட்டுச்சு. நான் சின்ன வயசுங்கன்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். ஆனால் அவள் பின்னாடி ஏதோ ஒரு பொம்பளை உருவம் போச்சுடா. எல்லாம் இவராலதான் அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் லொடுன்னு ஜங்குக்கா அடிக்கிறீங்க. இரு ஒரு நிமிஷம். எதுக்கு நீ ஜங்குக்கு அடிக்கிற, என்ன ஆச்சு? அவர் தான் சொல்லி அடிக்கடி என்ன பேய்ட்டு சொல்லி பயந்துடும். அதான் நம்ம வீட்டில் ஏதோ ஒன்று சூசைட் பண்ணதில்ல, அதுதான்மா. அதெல்லாம் கிடையாது மாடு, அது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா எல்லாருக்கும் முன்னாடி ரிவீல் பண்ணுறாங்க. நீங்கள் தானா? ஆமாண்டி, நான் தான். என் கோல்ஸெல்லாம் கைடு வச்சுட்டு நீ அப்படி என்ன தான் பண்ணுற, உனக்கு கையும் காலமாக பிடிக்கணுங்க கதை நான் ஃபாலோ பண்ணிட்டு போனேன். ஆனால் இவங்க இதை மாதிரி நினச்சிப்பாங்க நான் நினைக்கவே இல்லை. ஏன் சித்தி, அது நானும் உங்களுக்கு தெரியல. நிஜமா அது நீ தானே பிள்ளை? சித்தி நான் தான் சித்தி. அது அவளை கைங்காலமாக பிடிக்கணுங்கிறதுக்காக தான் அவளை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருந்தேன், வேறு எதுவும் கிடையாது. நீ எதுக்குடா வந்த அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி இங்கே வகையனோட தம்பிக்கு வந்து அப்படியே டேர்ன் ஆகுது. தெரியல, ஏதோ ஒரு பந்து இருந்தது, குழந்தைங்களாம் வச்சு விளாண்டுச்சுங்க. அதில் இருந்துச்சு இதேமாரி இந்த நைட்டு வந்து நான் மீட் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, அதான் அதை யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் வந்தேன். அப்படி அடி தங்கம். ஆமாம் போமா, விடுமா கையை விடுமா. நல்லா லொட்டுன்னு அடின்னு அடித்து வெளுத்து வாங்கிவிட்ட. இப்போ தொங்கன்ட்டு. இல்லைடா, நான் மேலே சந்தேகம் வரப்பட்டுடி தங்கம். என்னம்மா சொல்கிற? எப்போ பார்த்தாலும் நீ வெளில போய் ஏதாவது ஒரு கால் வரும்போது இஸ்குஸ்குன்னு வெளில போய் தனியாக பேசுகிறியா? ஒரு வேளை நீ இங்கே ஏதாவது ஒரு பொண்ணை உஷார் பண்ணிட்டியோன்னு நினச்சி வந்தேன்டா. ஆமாம், அந்த பொண்ணு யார்? எந்த பொண்ணுமா? அதான் நீ கதை விட்டு வெளில வந்ததுக்கப்புறம் பக்கத்துலேயே ஒருத்தி உட்காந்துருந்தாளே, நிஜமாக இந்த ஊரில் எவ்வளோ லவ் பண்ணுறியா? ஆமாம், அது அக்காம்மா, நீ வேற. அது ஒரு சனின்னா நீ அதுக்கு மேலே ஒன்று. ஏம்மா, அவள் தான் தப்பாக மிஸ்டேக்காக புரியுது. நீயும் மாமா உன் பிள்ளைய கூட உனக்கு அட்ரஸ் பண்ண தெரியாதாம்மா? அப்போ அந்த ஃபோன் காலில் சிலுக்குன்னு இருந்தா, அம்மா ஐயோ ஃப்ரெண்டு இரு ஒரு நிமிஷம் உனக்கு நான் வந்து தெரியப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிலுக்குங்கிறதுக்கு கால் பண்ணுறாரு. என்ன மயிரோ அப்படி சொல்லிட்டு பீப் வச்சுட்டு என்னடா அப்படிங்கிறாரு. போதுமா இது என் பையன் ஃப்ரெண்டு, சரியா? இப்போது கால் கட் பண்ணிட்டாரு. இவன் ஒரு எதுக்கு கால் பண்ணானே தெரில அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அந்த பையன் ஃபோனை கட் பண்ணிட்டு அம்மாட்ட தூங்கிட்டான். அம்மா சிலுக்குன்னு அவனுக்கு ஏன் பேர் வச்சோன்னா, அவன் எந்த ஒரு எல்லாத்துக்குமே நாசுக்காக க்ளீனாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா எங்களோட தனிச்சிருப்பாம்மா. ரொம்ப ஒரு மாதிரி பண்ணுவாம்மா அவன். மாதிரின்னா நீ நினைக்கிற மாதிரி பையன் லவ் அந்த மாதிரி கிடையாது. அவன் எப்படின்னா, ஐயோ எப்படி சொல்கிறது உங்களுக்கு, பொம்பளைங்களை மாதிரி எப்படி சொல்கிறதுன்னா மேக்கப் பண்ணிக்கணும், அழகாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற பையன்மா அவன். அதனால தான் அவனுக்கு சிலுக்குன்னு பேர் வச்சுருக்கோம், அவ்வளோதான். அவன் பொம்பளைலாம் ஒன்றும் இல்லைம்மா, அந்த மாதிரி கேரக்டர் இருக்குமா. கேரக்டர் தான்டா, மாறி போயிடும்டா. ஐயோ அந்த மாதிரி இல்லைம்மா, அது எனக்கு தெரியாது. என்ன தான் இருந்தாலும் அவன் கூட நீ ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க கூட சொல்லிட்டாமா. பேசு நல்லாம்மா, ஆம்பளை பிள்ளை. இந்த காலத்தில் எவனையுமே நான் நம்புறதா கிடையாது, சரியா? நீ அவன்கிட்ட பேசக்கூடாது, புரிஞ்சுதில்ல? சரிம்மா, சரி எல்லோரும் தூங்குங்க போங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே கிளம்பிட்டாங்க. நீங்கள் மாமா என்னடி மொத்தா அப்படிங்கிறீங்க, ரெடி சார் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா பின்னாடிலேருந்து வராங்க. அடிச்சுட்டு குடுக்க ஓடிட்டீங்க. இங்கே ஜங்குக்கு அப்படியே உழுந்து சிரிச்சிட்ருக்காரு. ஒரு வழியாக த டே கேம். வெட்னஸ்டே வந்துடுச்சு, எல்லா டெக்கரேஷனும் முடிஞ்சிருச்சு. இப்போ ஃபர்தராக அவங்களுக்கும் அவருக்கும் வேறு என்ன, அவங்கள அப்படியே இந்த ரூமுக்கு தள்ளி விடுறாங்க. அதுக்கப்புறம் ஜங்குக்கும் அந்த ரூமில் இருக்கார். அவர் அன்றைக்கி என்ன சொன்னேன், நான் தான் எல்லாத்தையும் பண்ணுவேனா? இல்லடி, நீ பண்ணவே மாட்டேன், நான் தான் பண்ணுவேன், உன்னை பண்ணவே விட மாட்டேன். போதும் நீ சொல்கிற அளவுக்கு அந்த வாயை வச்சு பேசுகிறவங்களும் நீ பாட்டு செயலில் காட்டுமாமா அப்படிங்கிறீங்க. இதை விட ஒரு மாடை கேடு வேறு வாயை மூடுமாமா, நீ முதல்ல செயலில் காட்டுமாமா அப்படிங்கிறீங்க.
ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு அவர் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறாரு. ஸோ ஃபைனலாக நீங்களும் மாமா போதும் மாமாங்கிறீங்க. வாய்ப்பே கிடையாது. அதுக்கு கொஞ்சம் கூட கேப்பே விடல மனுஷன். வச்சு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கியிருப்பார். ஒரு வழியா த மார்னிங் நீங்கள் குளிச்சு முடிச்சுட்டு அப்படியே ரொம்ப பொண்ணாக அடுக்கமாக வர வந்துட்டு அப்படியே உங்கள் மம்மா கால்லேருந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படிங்கிறீங்க. இதென்னா புதுச்சா அப்படிங்கிறாரு. மாமா நான் என்னதான் இருந்தாலும் பொம்பளை பிள்ளைல ஆஹா அப்படிங்கிறாரு. என்ன மாமா நீ அப்படிங்கிறீங்க. பார்த்தேன் பொம்பளை பிள்ளை இதெல்லாம் நான் நேற்று நைட்டே பார்த்துட்டேன் போதும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் அப்படியே சிரிச்சுக்கிறாரு. மாமா எனக்கு ஒரு டவுட்டு அப்படிங்கிறீங்க. என்னடி டவுட்டு? மாமா நம்மளுக்கு ட்வின்ஸ் பிறக்குமா இல்லை சிங்கிள் தான் பிறக்குமா? தெரிலையே அப்படிங்க. அம்மா எனக்கு ட்வின்ஸ் தான் மாமா வேணும். ஒரு ரெட்டக்குழந்த ஒத்த பிள்ளை பொம்பளை பிள்ளை ஒத்த பிள்ளை ஆம்பளை பிள்ளை அப்படியே சுகப்பிரசவம் வேணும் மாமா. எனக்கு அதான் மாமா வேணும் அப்படிங்கிறீங்க. சரிடி அதுக்கேற்ற மாதிரி பார்த்துருவோண்டி. சரி மாமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இங்கே எங்கள் ஜங்குக்கோட அப்பா டோட்டலாக உடம்பு ஃபுல்லாக க்யூர் ஆகிடுச்சு. ஸோ அவங்க டாக்டர்ஸ் எல்லாமே சொல்லிட்டாங்க அவருக்கு இப்போ பூரணமாக குணமாயிடுச்சு. நீங்கள் வேணால் எல்லாருமே அவங்கவுங்க இதுக்கு போய்க்கலாம், சொந்த ஊருக்கு போய்க்கோங்க, சிட்டியில் இருந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ எல்லாருமே அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. பிகாஸ் எல்லாருக்குமே இந்த இடத்துல இருக்க முடியாது. லிட்ரலி எல்லாருக்குமே அவங்க ஒவ்வொரு கண்ட்ரீஸில் இருக்கிறதால ஸோ தே ஹாவ் டு கோ, அங்கே போயே ஆகணுங்கிற நிலமை வேறு. ஸோ இங்கே அப்படியே இவங்க எப்படி சொல்கிறதுனா ஜங்குக்கோட பெரிய தாரத்து பிள்ளைங்க எல்லாருமே அப்படியே ஒன்று ஒன்றா கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் அம்மா பத்திரமா போயிட்டு வாம்மா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அம்மா தொலை உனக்கு இன்னைக்கு இல்லை, இனிமே இல்லை அப்படி தானடி? அம்மா நீ என்ன தான் செஞ்சாலும் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்மா. அப்பா காது கேட்கவே நல்லா இனிமையாக இருக்குது வயனு. அம்மா சொல்லுடி அம்மா லவ் யூ. அப்பாப்பா உன் புருஷன் அங்கே இருக்கான் என்கிட்ட லவ் யூ சொல்கிறேன். அம்மா எப்பயாவது எனக்கு இந்த மாதிரி மூடு வரும்போது சொல்லும் போது ஏற்றுக்கோம்மா அப்படிங்கிறீங்க. சரிடி அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. பரதேசி நாயே நீ மட்டும் வராமல் தான் அன்றைக்கி ஒரு நல்ல சம்பவம்டா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க உங்கள் தம்பியை பார்த்துட்டு. அதான் எனக்கு நீங்கள் அன்றைக்கி சம்பவம் பண்ணீங்களே அப்பா என்ன அடி அப்படிங்கிறாங்க. நீங்கள் அப்படியே சிரிச்சுக்கிறீங்க. இப்போது பார்த்து கவனமாக இருடா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தம்பிக்கும் டாட்டா சொல்கிறீங்க. இப்போது எப்படின்னா உங்கள் அம்மாவோட தம்பி தங்கச்சி எல்லாருமே கிளம்பி அவங்கவுங்க ஓன் டவுனுக்கு போயாச்சு. இப்போ நீங்கள் மட்டும் ஜங்குக்கா கூட இருந்துகிட்ருக்கீங்க. என்னன்னு தெரியல இவ்வளோ நாள் கும்பலாக இருந்துட்டு நீங்கள் அப்போல்லாம் ப்ரைவசி கிடைக்காதா? ஐயோ இவ்வளோ கிரிமினல் வேலை பண்ணணுமா ஒரு தடவை மீட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போது லைக் எப்படி சொல்கிறதுன்னா ஜங்குக்கோட அம்மா அப்பா ஜங்குக் லிட்ரலி இவ்வளோ தான், நீங்கள் 4 பேர் தான். இப்போ நீங்கள் ஒளிஞ்சா மூச்சா அந்த மாதிரி எந்த ஒரு ப்ளேவும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ப்ரைவசி இருக்குது. ஸோ நீங்கள் இதெல்லாம் நினைக்கவே உங்களுக்கு அப்படியே கண்ணெல்லாம் ஒரு மாதிரி கலங்குது. நீங்கள் அப்படியே அழுவுறீங்க. ஏன் அம்மா மேலே இவ்வளோ பாசமாடி அப்படிங்கிறீங்க அப்படின்னு உங்கள் அம்மா சொல்லவே நீங்கள் சொல்கிறீங்க. என்னன்னு தெரியலம்மா மனசு ஒரு மாதிரி பாரமாக இருக்குது. அந்த ஊர் சொந்த ஊர் தாம்மா, சொந்த வீடு தாம்மா. அங்கே எப்படி தான் ரூமே இல்லைனாலும் எல்லோரும் ஒன்றுமா படுத்திருந்தோம். அங்கே கொஞ்ச நேரம் நான் மாமா கிட்டே பேசிட முடியாதா, ஏதாவது ஒரு கிரிமினல் வேலை பார்த்து மாமா கூட இருந்துட முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு எங்கே அது நேரம் கிடையாதுமா. ஆனால் இப்போது நான் நினச்சா மாமா பார்க்கலாம், நினச்சா நான் மாமா கூட இருக்கலாம், எல்லாமே இருக்குது. ஆனால் அது ஒரு மாதிரி அது ஒரு மாதிரி ஃபுல்லாக மனசுக்குள்ளே சந்தோஷமாக இல்லைம்மா. ஒரு மாதிரி மனசு நெருடுது. ஆனால் நான் என்ன தான் ஃபீல் பண்ணாலும் எல்லோரும் போய் தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் மனசு அழுத்தமாக இருக்குது. அப்படியே நீங்கள் பக்கத்தில் இருக்க ஜங்கு அப்படியே நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு அப்படியே அழுவுறீங்க. அப்படியே அங்கே ஒரு குரூப் ஹக் மாதிரி நடந்துகிட்ருக்கு. ஸோ இப்போது வீடியோ கால் எல்லாருமே பேசிகிட்ருக்காங்க. குரூப் கால் போட்டு பேசிகிட்ருக்கீங்க. ஸோ எல்லாருமே வயன் அழாதம்மான்னு சொல்லிட்டு அவங்களும் அந்தந்த நேரத்தில் இருந்ததை நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க.
ச்சே ஆமாம்ல, அந்த நாள்லாம் மறக்கவே முடியாதுல்ல. அங்கே உட்காந்து சாப்பிட்டது, கொல்லைக்கு போனது, அங்கே மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டது எல்லாம் சூப்பராக இருந்துச்சுல்ல. அப்படின்னு சொல்லிட்டு பையனோட கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பற்றி பேசிக்கிட்டு அந்த குரூப் காலில் எல்லோரும் அந்த வெளியில் போய் நின்றுட்டு அந்த குரூப் காலில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் ஒவ்வொரு விஷயத்த சொல்லும் போது அப்படியே எல்லாருமே ஸ்ட்ரைக் ஆகி எல்லாருமே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் ரொம்ப தேம்பி அம்மா கொஞ்ச நாள் இருந்துட்டு போம்மா, அம்மா எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி மனசு வலிக்குதும்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கட்டி பிடிச்சிட்டு அழுவுறீங்க. உங்கள் அம்மாவுக்கு ஒரு மாதிரியாகுது, உங்களை மீறி போகவே முடியல. சரி ஃப்ளைட்டை கேன்சல் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொன்னதும் உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பி. உங்கள் அப்பாவை கட்டி பிடிச்சிட்டு நீங்களும் அழுவுறீங்க. அப்போ ஒரு வாரம் கழிச்சு போங்கப்பா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரிம்மா அப்படிங்கிறாரு. ஸோ ஒரு 1 வீக் வந்து உங்கள் கூட தான் உங்கள் அம்மா அப்பாலாம் இருக்காங்க. லிட்ரலி ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. அப்படி இருந்தாலும் அந்த 7வது நாள் கழிச்சு உங்கள் அம்மா கூட போய் தானே ஆகணும். ஸோ உங்கள் அம்மாவும் கிளம்பி எப்படியோ கிளம்பி போயிட்டாங்க. இப்போ எல்லாருமே அவங்கவுங்க ஊரில் இருக்காங்க. ஜங்குகா கூட நீங்கள் ஹாப்பியாக அவரும் உங்கள் வெளில அழைச்சிட்டு போயிட்டுருக்காரு. ஹனிமூன்லாம் போயாச்சு, எல்லாமே இருக்குது. பட் ஸ்டில் நீங்கள் வந்து நிறையா வந்து பேசுகிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த சொந்த ஊர் அங்கே அந்த மாதிரி இருந்துச்சுல்ல. ஏங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் ஜங்குகாட்ட கேட்குறீங்க, என்னதுடி எப்போ மறுபடியும் தாத்தாக்கு ஏதாவது ஆகும்? ஏன்டி என் அப்பா நல்லா இருக்க சொல்ல பிடிக்கலையா அப்படிங்கிறாரு. அதெல்லாம் இல்லை, இருக்கட்டும். இப்போ எப்படி சரியாகி வந்தாங்களோ அந்த மாதிரி அடுத்த தடவை சரியாகி வரட்டுமே. அந்த மாதிரி தானே திருப்பியும் ஒன்றா சேர்ந்துருவாங்களே. எல்லாரும் எல்லா பொருளையும் விட்டுட்டு அப்படியே வரமாட்டாங்க. ஏன்னு அதுக்கு அடுத்துன்னு எல்லாம் நடக்கும்போது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அலுப்பை தட்டிடும். அதுக்கப்புறம் ஏதாவது நடந்தால் வரோம் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். வேண்டாம் ஏன், அது சரி வராது. ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தில் கூடுவாங்க. என்னத்துக்கு கூடுவாங்க? என் தம்பியோட கல்யாணம். அதுக்கு முன்னாடி இந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றத்தை காட்டுறாரு. அதில் பார்த்தா ஏதோ ஒரு பலூன் மாதிரி இருக்கு. ஏன்னாங்க குழந்தையா நான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை வாங்குறீங்க. வாங்கடி அப்படிங்கிறாரு. அது பலூனை ஏன் உடைக்கிறோம்? வேணாம், சத்தமாக இருக்கும். உடனே சொன்னேன், உடைக்கிறீங்க தப்புனா. அந்த பலூன் அப்படியே பிங்க் கலரில் மாறுது. என்னது இது? ப்ளூ கலரில் இருந்த பலூன் பிங்க் கலரில் ஆகுது. நீ முதல்ல இதுக்கு மேலேயும் உடைக்கணுமா? உடடி. சரி அப்படி சொல்லிட்டு உடைக்கிறீங்க. டக்குன்னு அது ப்ளூவாக மாறுது. என்னது இது? நான் சொல்கிற வரைக்கும் உம்னு சொன்ன வரைக்கும் சரியா? டொப்புன்னு உடைக்கிறீங்க. ஒரு ஒரு 5-6 பலூன் கிட்ட. இன்னும் இத்தனைங்க அப்படிங்கிறீங்க. டொப்புன்னு வந்து வெடிக்குது. பார்த்தா அப்படியே 2 பலூனு, ஒரு பலூனுக்குள்ளே 2 பலூன் உள்ள குட்டி குட்டி பலூனாக இருக்கிற மாதிரி. என்னது எனக்கு ஒன்றும் புரியல. என்னது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இது என்ன பலூன்? ஒயிட் கலர் பலூனு. ஒயிட் கலர் பலூனுக்குள்ளே என்ன கலர் இருக்குது? 2 பலூன் இருக்குது, குட்டியோன்னு இருக்குது. என்னது கலரு? பிங்க் அண்ட் ப்ளூ. என்னது? என்ன எதுக்கு இப்போ பலூன்லாம் சின்ன பிள்ளை மாதிரி? எனக்கு இன்னும் குழந்தையா அப்படி நீங்கள் சொல்லிவிட்டு அந்த பலூன் அப்படியே தூக்கி போடுறீங்க. தூக்கி போடாதே மாமா. என்ன மாமா ஒரு மாதிரி வியர்டாக பேசுகிற? ஏதாவது சுற்றி வளைக்காமல் நேராக இப்போ சொல்லாமாம்மா. இதுக்கு மேலே நேராக எப்படி சொல்ல முடியும்? எனக்கு புரியல அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. நீ கன்சீவ் ஆகிருக்க, நீ அம்மாவை போகிற. நீ கூட அடிக்கடி மயங்கி கீழே விழுற. ஆனால் உனக்கு தெரியல, ரொம்ப டயர்டாக இருக்க, அடிக்கடி தூங்குற. எனக்கு இதெல்லாம் ஒரு மாதிரி தோணுச்சு. டாக்டர்கிட்ட போய் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு அழைச்சிட்டு போனேன், ஞாபகம் இருக்கா? ஆமாம், டாக்டர் கூட ஒன்றும் இல்லை, நார்மல் தான் சொன்னாங்க. நான் வந்து அப்படி சொன்னேன். ஏன்னா அவங்க ஆல்ரெடி என்கிட்ட சொல்லிட்டாங்க. அப்புறம் நீ ஆசைப்பட்ட மாதிரி ட்வின்ஸ் பையன் அப்படிங்கிறாரு. என்னவோ சொல்கிற? ஆமாண்டி ட்வின்ஸ் அடி அப்படிங்கிறாரு. அப்படி சொல்லி நீங்கள் கட்டிப்பிடிக்கிறீங்க. ஓஹோ, அப்போ இந்த நல்ல விஷயத்த பார்க்கறதுக்காக எல்லோரும் வருவாங்களே. கண்டிப்பாக அப்படிங்கிறாரு. ஸோ அப்படியே நீங்கள் டைட்டாக ஹக் பண்ணிட்டு அப்படியே குரூப் கால் கனெக்ட் பண்ணிவிட்டு எல்லார்ட்டையும் சொல்கிறீங்க, இந்த மாதிரி நான் கன்சீவ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வெக்கமாக வருது. ஆனால் நீங்கள் அப்படி சொல்லலை. லைக் எப்படின்னா உங்கள் அம்மா இதுமாரி பேசிகிட்டு இருந்தா வச்சுக்கோங்க, உன் பேரை நான் சொல்லி உதைக்க சொல்லுவேன், உன் பேத்தியை சொல்லி உதைக்க சொல்லுவேன். என்னடி சொல்கிறேன்னு கூட புரியல.
ஆமாம். இனிமேல் என்னெல்லாம் திட்டுறவெல்லாம் வச்சுக்கோதம்மா. அப்புறம் வந்து அவன் என் பிள்ளை உதப்பான் உன்னை. என்ன சொல்லுமா, நிஜமாவாடி? ம், ட்வின்ஸும்மா, ரெட்டை பிள்ளையா? ஐயோ பையனை சூப்பர். அடுத்த நாளே வந்துடுறது, புக் பண்ணிடுறேன், ஃப்ளைட்டு புக் பண்ணுறேன், இல்லாட்டி சொல்லிட்டியா அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. எல்லாருமே அப்படியே அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. லிட்ரலி எல்லாருமே வித்தின் ஒரு 1 வீக்கில் வந்து எல்லாருமே அப்படியே அடுக்கடுப்படுக்கு. திருப்பியும் நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணுறீங்கன்னா, லைக் அந்த சொந்த ஊருக்கு கூப்பிட்றீங்க. எல்லாருமே ஜாலியாக இருக்காங்க, எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க, உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு தராங்க. உங்கள் மாமியாரை சொல்லவே தேவையில்ல, அப்படி தாங்க. அதேமாரி ஜங்குகாவும் சொல்லவே தேவையில்ல, அவ்வளோ உங்களை டேக் கேர் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஒரு வழியாக அவங்களுக்கு டேட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதத்தில் அவங்களுக்கு குழந்த பிறந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ரொம்ப பதட்டத்தில் இருக்கீங்க. ஏங்க நான் நினச்ச மாதிரி பொம்பளை பிள்ளை ஒன்று பையன் ஒன்று பிறக்குமா? அதெல்லாம் நான் நெட்டில் பார்த்தேன். அதெல்லாம் ரொம்ப ரேரஸ்டான அக்கேஷன்ஸில் தான் இருக்கும்பா. எப்போ பார்த்தாலும் பொண்ணு பையன் தான் பிறக்குன்னு சொன்னாங்க. ஸோ நீ மனசில் எதுவும் வச்சுக்காத, எதாக இருந்தாலும் ஆசையாக ஏற்றுக்கோ, ஓகேவா? சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. ஸோ இப்போது ப்ரெக்னென்சி உங்களுக்கு வலி வந்துடுச்சு. அதான் அப்போ உங்கள் அம்மா கூட தான் நீங்கள் படுத்திருக்கீங்க. ஏன்னா எந்த நேரத்தில் எப்போ வலி வரும்னு தெரியாது. உங்கள் சைடில் ரைட்டில் வந்து ஜகுகா, லெஃப்டில் அம்மா அப்படிங்கிற மாதிரி படுத்திருக்காங்க. ஓங்கி உத அடி பார்த்தீங்கன்னா உங்கள் அம்மாவுக்கு தான் சரி அப்பா அப்படின்னு சொல்லிட்டு எரும மாடு வயனுங்கிறாங்க. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கற்றுக்கீங்க வயன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு எழுந்துச்சு ஜங்குங்க அப்படின்னு எழுப்பி விட்றாங்க. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிக்கிறாரு. வயனுக்கு வலி வந்துட்டு போல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உங்களை ஹாஸ்பிட்டல் அப்படியே சேர்க்குறாங்க. ஸோ சேர்த்துட்டதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் ஒரு 4 மணி நேரம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி ஒரு வழியாக நீங்கள் உங்களுக்கு குழந்த பிறந்துட்டு அந்த குழந்த சத்தம் கேட்குது பாருங்கள். யாராலையும் வாயே திறக்க முடியல. குழந்த பிறந்துட்டு அப்படின்னு சொல்லி எல்லாமே ஷாக்கிங்கில் இருந்துகிட்ருக்காங்க. இங்கே ஜங்குக்கு இருப்பே கொள்ளலாம், அப்படியே கடகடன்னு நடக்கிறார், விஸ்கு நடக்கிறார். என்ன பண்ணுறதே அவருக்கு புரியவே இல்லை. டாக்டர் ஒரு வழியாக வந்து இந்தாங்க அப்படிங்கிறாங்க. பையனோட அம்மாட்ட தாங்க. இல்லை நீங்கள் முதல்ல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோர்ஸ் பண்ணி உங்களை வாங்க சொல்கிறாங்க. ஸோ அப்படியே அவர் வாங்குறாரு. ஒரு குழந்தைய வாங்குறாரு. 2வது குழந்தைய இப்போ தான் ஒரு 2 நிமிஷம் கழிச்சு ஒரு பொண்ணு ஒன்று ஒரு பையன் ஒன்று, லக்கி தாங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸ் வந்து சொல்கிறாங்க. அப்படியே ஜங்குக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. என் ஒய்ஃப் அப்படிங்கிறாரு. அவங்க நல்லா தான் இருக்காங்க. ரொம்ப லேபர் பெயின், எப்படி 2 குழந்தை இல்லை, ஸோ அதனால் அவங்களுக்கு ரொம்ப முடியல, கொஞ்சம் மயக்கத்தில் தான் இருப்பாங்க. ஸோ அவங்க மயக்கம் தெளிஞ்சதுக்கப்புறம் நாங்களே சொல்கிறோம், நீங்கள் வந்து பாருங்கள் அப்படிங்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று ஒரு குழந்தைய வந்து அவங்க அம்மா வாங்கியிருப்பாங்க, வயனோட அம்மா வாங்கியிருப்பாங்க. இங்கே ஜங்குக்கோட அப்பாவும் வந்திருப்பார். அவங்க அப்பா கிட்ட அதை கொடுத்துட்டு அப்படியே ஐசியூவால் இருக்கிறவங்க ஒய்ஃப் அப்படியே பார்க்குறாங்க. மயக்கத்தில் அப்படியே படுத்துருக்க மாதிரி இருக்குது. என் பொண்டாட்டி அப்பா நல்லா விதமாக இருக்கணும் கடவுளே, என்கிட்ட கண்ணை முழிச்சு நல்லா இருக்கணும், பேசணும், ஒழுங்காக பேசணும் அப்படி சொல்லிட்டு அவர் அப்படியே பயத்தில் இருக்கார். இப்போ ஒரு வழியாக நர்ஸ்லாம் வந்து ஒய்ஃப் கண்ணை முடிச்சிட்டாங்களா அப்படி சொல்லிட்டு கடை ஓப்பன் பண்ணிவிட்டு வயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை அப்படியே கட்டி நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிறாரு. நீங்கள் அப்படியே அவரை பிடிச்சிட்டு அப்படியே நீங்கள் ஸ்மைல் பண்ணிட்டு என்ன குழந்தை அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. நீ ஆசைப்பட்ட மாதிரி ஒரு பொண்ணு ஒரு பையன்டி அப்படியா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாவா ஏன் அப்படிங்கிறாரு. என் புருஷனோட லான்ச் ஆச்சே சும்மாவா அப்படிங்கிறீங்க. எல்லாருமே அப்படியே அவங்க சிரிச்சுக்கிறாங்க. எல்லாருமே சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து எல்லாருமே கிளம்பிட்டாங்க. இங்கே ஜங்குக்கு கண்ணிலேருந்து தண்ணியும் வருது, சிரிப்பும் வருது நீங்கள் சொன்னதுக்கு. இப்போ அப்படியே ஜங்குக் ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் நெத்தியில் லைட்டாக கலாக் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாரு. ஸோ நீங்களும் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு ஜங்குக்கு அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. 2 குழந்தையும் அப்படியே எடுத்து உங்கள் பக்கத்தில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஆஃப்டர் 5 இயர்ஸ் இப்போ குழந்தைங்க வந்து 5 வயசு ஆகிடுச்சு. அதுங்க வந்து பார்க்கணுமே ரொம்ப துருன்னு, ஒன்றுத்துக்கு உடம்பு சரியில்லைன்னா இன்னொன்றுத்துக்கு உடம்பு சரியில்லை, ஒன்று ஆக்டிவாக இருந்துச்சுன்னா ஒன்று எப்படி இருக்குது. அப்பா லிட்ரலி மெயின்டைன் பண்ணவே முடியல, ரொம்ப துருன்னு வேறு இருக்குது. எல்லா பொருளையும் டொபோன்னு போட்டு உடைக்கிது, முடியவே இல்லை. அங்கே வந்து எத்தனை பேராலையும் வேலை பார்க்க முடியல, அந்த மாதிரி இருக்குது. இப்போ ஒரு வழியா ஏங்க தெரியாதனமாக ஆசைப்பட்டனோ, ஒத்த பிள்ளையே போய் தெரிஞ்சிருக்கலாமோ அப்படிங்கிறாரு ஜங்குக்கு.
முடியலங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உன் மண்டையை பாரு, ஏங்க பாரு, ரெட்டை பிள்ளைய பெற்று வச்சுருக்கேன், எப்படி தான் இருக்கு மண்டை போங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏன்னா உங்களை தலைப்பின்ன கூட விட மாட்டேதுங்க. தலையில் அப்படியே சீப்பு வச்சுட்டு அப்படியே பிடிச்சி சீப்பு வச்சு உங்கள் மண்டையை ஃபுல்லாக வாடுறது. இங்கே ஜங்குக்காவை பார்க்கணும், ஒரு பட்டன் கைண்டி ஒரு பட்டன் இல்லாமல் அவர் வந்து கிளம்பணுன்னால கிளம்ப முடியல. குழந்தைங்க ஷூவை பிடிச்சி அப்படி இழுக்குது, ஒரு ஷூவை தரத்தரம் பிடிச்சி இழுத்துட்டு போகுது, ஒரு பேண்ட்டு ஓப்பன் பண்ணுது அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து குழந்தைங்கள போட்டு அடின்னு அடிக்கிறீங்க. அவருக்கு என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்ருக்கு. ஒரு வழியாக ஒரு இடத்துக்கு கிளம்புறீங்க. ஸோ அப்பா கிளம்பியாச்சா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி நிற்கிறீங்க. இதில் இந்த குழந்தைங்களும் கிளப்பி போட்டுட்டு அப்படி சொல்லிட்டு கேர்ளை வந்து நீங்கள் கையில் தூக்கி வச்சிட்ருக்கீங்க, பையனை வந்து அவர் தூக்கி வச்சிட்ருக்காரு. இப்போது அப்பா இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்ப நான் பட்ட பாடம் இருக்குது, என்னை பறிச்சா அந்த பிரம்மனுக்கு தான் தெரியும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தோலில் சாஞ்சு இங்கே ஜங்குக்கா வடதில் இருக்கீங்க. அப்படியே உங்கள் ஷோல்டரை பிடிச்சிட்டு அவர் இருக்கார். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைடு மாதிரி ஒரு பொண்ணு போயிட்டுருக்கா, இங்கே ஒரு பையன் ஆல்ரெடி நின்றுட்டுருக்கான். சர்ச்சில் கல்யாணம் நடக்கிற மாதிரி இருக்குது. ஸோ வேறு யாருக்கும் இல்லை, உங்களோட பிரதருக்கு தான், பையனோட பிரதருக்கு. அவர் வந்து லவ் பண்ணது அங்கே உள்ள வெளிநாட்டுக்காரியே லவ் பண்ணியிருப்பாரு அந்த பொண்ணு கிறிஸ்டின்னு. ஸோ அவங்க வழிபடியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சொந்த ஊரில் போய் அந்த நார்மலாக இருக்கிற கல்யாணம் மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்காங்க. ஸோ இங்கே வந்து கிறிஸ்டின் படி கல்யாணத்தை பண்ணும்போது நீங்கள் இதுவும் நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. கிளம்பி பார்த்துட்டு சிரிச்சிட்ருக்கீங்க. வேணா இது மாதிரி ஒரு தடவை கல்யாணம், ஐயோ அடுத்த தடவை குழந்தெல்லாம் பெற்றுக்க முடியாதுப்பா, நல்ல வேலைப்பா ஃபேமிலி பிளானிங் பண்ணிவிட்டேன், ஐயோ முடியலையே அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு அப்படியே ஜங்குவை பார்க்குறீங்க. இதுவும் ஒரு அழகடி யோசிப்பார். கையில் 2 குழந்தைங்க, இதை தவிர வேறு என்னடி வேணும், அப்போ ஒரு செல்ஃபி எடுக்கலாமா அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. ஏடு அப்படிங்கிறாரு. நீ எடு, எவன் பார்த்தாலும் ஏடு 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 ஏடு, ஏன் உன் கை என்ன பண்ணுது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏண்டி அப்போல்லாம் மூச்சுக்கு 300 தடவை மாமா 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 மாமா, அதுக்கப்புறம் கல்யாணம் ஆச்சு ஏங்க 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 என்ன, இப்போல்லாம் அதெல்லாம் எதுவுமே காணும். இல்லை மாமா நீ வேற ஆபோ அப்படிங்கிறாரு. சரி கோப்படாத போடி அப்படிங்கிறாரு. சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹேண்ட் அப்படியே பேக்கில் போய் அப்படியே அவரோட பட்டுக்கிட்ட போகுது. ஏய் அப்படிங்கிறாரு. இப்போது நீங்கள் ஃபோட்டோ எடு அப்படிங்கிறீங்க. அவர் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே ஃபோட்டோ எடுக்கிறாரு. ஸோ அங்கே அக்கா இது ஏன் கல்யாணம் அப்படிங்கிறாரு உங்கள் தம்பி. ஏய் நீ மூடிட்டு உன் கல்யாணத்தை பாடுறா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் அப்படியே சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ ஒரு வழியாக உங்கள் தம்பி கல்யாணம் ஆகுது, நீங்கள் கிளாப்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு வழியாக அந்த கல்யாணம் முடிஞ்சுட்டு அதே மாதிரி உங்கள் சொந்த ஊரில் உங்களுக்கு எப்படி கல்யாணம் ஆச்சோ அதே மாதிரி உங்கள் தம்பிக்கு கல்யாணம் ஆகுது. நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துலையும் எங்கே இது மாதிரி நம்மளுக்கு நடந்ததில்ல, ஐயோ இரு தேவி அப்படி சொல்லிட்டு உங்கள் பொண்ணை கூப்பிட்றீங்க. உங்கள் பையன் பேர் தேவா, பொண்ணு பேர் தேவி அப்படி சொல்லிட்டு வச்சுருப்பீங்க. அதுங்க ஓடுதுங்க. ஐயோ ஒரு நிமிஷம் என் புருஷன்ட்ட பேசமில்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டே அதை போய் பிடிக்கிறீங்க. இங்கே ஜங்குக்கு நான் ஆல்ரெடி பிடிச்சிட்டவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. யாராவது இதுங்களை மேய்களை உங்களுக்கு புண்ணியமாக போகும், நான் என் புருஷன்ட்ட பேச ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எல்லாம் கொஞ்ச நாள் தான், ஒரு 7 வயசு ஆயிடுச்சுன்னா அதுங்களுக்கு விவரம் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்களாகவே உங்கள் குழந்தைங்க உங்கள் பக்கத்தில் இருக்குன்னு நினச்சா கூட இருக்காதுங்க அப்படின்னு சொல்லும் போது அப்படியே நீங்களும் ஜங்குக்கும் அப்படியே ஒரு மாதிரி அதுதான் நாங்கள் ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சொல்லுவீங்க. இதுங்க திருந்தாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சிரிச்சிட்ருக்காங்க. ஸோ அவ்வளோதாங்க. இதோட இந்த முறை மொமெண்ட் சீசன் 2 ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். அந்நிய பாய் சாங்கியாமே சோப்பில்லாகி கண்டிப்பாக சிரிச்சிருப்பீங்க நான் நினைக்கிறேன். நானும் நிறைய இந்த லிட்ரலி சிரிச்சிங்கன்னா தம்ஸ் அப் போட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோஸை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அந்நிய வயதாங்க மிஸ் ஓபிளாகே நிக்கோ நிக்கோ நீ